அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவார். ஆமென். எல்லோரும் எழுந்து நின்று சங்கீதம் 150 நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விருவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆமென். எடுத்துட்டு வந்திருக்கீங்களா உங்க எக்கால தொனி, வீணை, சுரமண்டலம், தம்பூரு, யாழ், தீங்குழல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? அப்ப பலமா துதிக்கலாமா? சவுண்ட் அங்க நடுவுல அந்த சவுண்ட் எல்லாம் குறைஞ்சிடாதுல்ல. எக்கால துணியை மறந்துடக்கூடாது. ஆமென். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மன்னாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மன்னாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம். என் கோட்டை, என் துருகம்,
வந்திருக்கிறார். ஆமென். அவர் எல்லாம் நிறைந்தவராய் இங்கே வந்திருக்கிறார். அவர் சம்பூரணமுடையவராய் அவர் இங்கே வந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக அவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிந்து அதற்கு ஏற்ற காரியத்தை உங்களுடைய இருதயத்துல பதிலாய் வைப்பதற்காக அவர் இங்கே வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா ஒரு சீஷனாய் உள்ளம் அர்ப்பணிச்சு அவரை பார்த்து மாறிட்டீங்களா? அவருக்கு சீஷனாய் மாறிட்டீங்களா? ஆமென். இனிமே உங்களுடைய வஸ்திரம் கூட அற்புதம் செய்யும். ஆமென். நீங்க நடந்து போன தேவ பிரசன்னத்தை உணர்வார்கள். உங்களை கர்த்தர் ஆவியினால நிரப்பி, இயேசுவை பார்த்த உடனே சகையு கேட்டான்ல, அவனுடைய தப்ப கர்த்தர் கேட்காமே அறிக்கை செய்தது போல நீங்கள் நடந்து போகிற வேளையிலே தேவ பிரசனம் அந்த இடத்தை நிரப்பும். அங்க உங்களால ஒரு சுகம் உண்டாகும், உங்களால அங்க ஒரு விடுதலை உண்டாகும். உங்களுடைய வஸ்திரம் இனிமே அற்புதம் செய்யும். உங்களுடைய பாதரட்சை இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தர், அவர் ஏக சக்கராதிபதி, அவர் ரூபம் இல்லாதவர், அத்தரிசனமான தேவன், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் மகத்துவமானவர், அவர் ஆச்சரியமானவர், அவர் யோசனையில் பெரியவர், அவர் செயல்களில் மகத்துவமானவர். அவரே நம் கர்த்தர், அவரே நம் கர்த்தர், அவரே நம் கர்த்தர். அவருக்கே துதியும் கனமும் உண்டாவதாக. துதிக்கும் கனத்துக்கும்
Lord. ஜெப வீரன் என்று எழுதும் என் ஜீவநாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் ஆராதனை 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 செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதம் 51. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த 10வது வசனம், 11, 12வது வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. இது ஒரு சங்கீதக்காரனாய் தாவீது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக புலம்பி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபமாய், தான் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக, ஒரு பாடலாக ஏறெடுத்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. ஹல்லேலூயா. அப்படி என்ன பாவம் செய்தார், அப்படி புலம்புவதற்கான காரணம் என்ன என்று நாம் நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, 2 சாமுவேலின் புத்தகம் 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, ராஜாக்களுடைய யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வரும் பொழுது தாவீது யுத்தத்திற்கு செல்லாமல் யோவாபையும் அவனோடு கூட தன்னுடைய சேவகர்களையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிப்பதற்காக ரப்பாவிலே பாளையம் இறங்குவதற்காக அனுப்பிட்டான். ஆனால் எருசலேமிலேயே தாவீது இருந்துட்டார். ஹல்லேலூயா. யுத்த களத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா அரண்மனையில் அங்கே அவன் தங்கிட்டார். ஹல்லேலூயா. அந்த 11, 12வது அதிகாரம் முழுவதும் வாஸ்தவம்னாக்கா நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ சத்ரு மிக தந்திரமாக செயல்படுகிறதை பார்க்க முடியாது. கர்த்தருக்கு பிரியமாக இருந்த தாவீதினுடைய வாழ்க்கை இங்கே இச்சையில் போய் முடிகிறது. ஹல்லேலூயா. அதை எப்படி காண்கிறான் அப்படின்னா, ஒரு நாள் அந்த அரண்மனை உப்பரிகையில் அவர் உலாவி கொண்டிருக்கும் பொழுது அப்போ கண்களின் இச்சை அவனை ஆட்கொள்கிறது. ஹல்லேலூயா. அதனால தன்னுடைய சேவகர்களில் ஒருவனுடைய மனைவியாகிய பத்சேபாள் என்பவளை அவன் காண்கிறான். அதன் நிமித்தமாக பாவம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகின்றது. ஹல்லேலூயா. அதை மறைக்க வேண்டும் என்பதற்காக அந்த உரியாவை என்ன பண்ணுறான்,
யுத்த காலத்திலிருந்து அழைப்பித்து நீ வீட்டுக்கு போ அப்படின்னு பல காரியங்கள் சம்பவங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை மறைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. அதற்கப்புறம் என்ன பண்ணுறான், உரியாவையும் கொன்று போட்டுடுறான். உரியாவை ஏன் கொண்டு போட்டான் அப்படின்னா, அவள் சொல்றா நான் கற்பம் தரித்திருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை அவன் கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள மனசுல ஒரு கலக்கம் ஏற்பட்டது. ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டிருந்திருக்கலாம் ஒருவேளை. ஹல்லேலூயா. அதனால தான் இது தெரிய வேண்டாம் என்பதற்காக உரியாவையும் கொன்று போடுகிறான். அப்போ நியாய தீர்ப்பிலிருந்து அவன் வழி விலகி போயிருக்கான். ரெண்டு பாவம். எப்படி? ஒன்று விபச்சாரம், இன்னொன்று கொலை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். கொன்று போட்டதுக்கு அப்புறம் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டானா. இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்தது. ஹல்லேலூயா. இது பாவம் இல்லை அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அவனுக்கு வெளிப்படுகின்றார். ஹல்லேலூயா. என்னதான் ராஜாவாக இருந்தாலும் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டு மிகவும் வியாகுலப்படுகிற ஒரு பாரமாய் அவன் பார்க்கிறான். இதை பாவம் செஞ்சுட்டனே. ஹல்லேலூயா. அப்போ உணர்த்துறான். நாத்தான் தாவீதை பார்த்து சொல்றான். 7வது வசனம் 12வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்தேனே. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 8வது வசனம், உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூத வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்த அவருடைய வார்த்தையை நீர் அசட்டை பண்ணினது என்ன? ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி அவன் விளக்கி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு முன்பதாக ஒரு கதையை எடுத்து சொல்றான். ஹல்லேலூயா. அதன் மூலமாக அவன் புரிந்து கொண்டான் தான் செய்தது பாவம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். நாத்தான் தாவீதை பார்த்து, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவங்களை நீக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஒரு நீதிமானாய் இருந்தபடினாலே, கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டபடினாலே அவனுடைய பாவத்தை தேவன் மன்னித்தார். ஆனால் அவன் செய்த அந்த பாவத்திற்கு கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்றது அடுத்த வசனம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாக இருந்தபடினால, இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு நம்ம காரணமாக இருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக நம்ம எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்திருக்கிறோம் நம்மளே அறியாமல், இல்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பை தேவன் நம்மளை கட்டளையிடுகின்றார். அர்ப்பணிக்கும்படியாக தேவன் வார்த்தைகளை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. இதற்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கோம். ஹல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிட்டு, எப்படி தாவீது தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுத்து அதை விட்டு விலகினான். தேவ சமூகத்தில் அழுது புலம்பி ஒரு புலம்பலா இந்த காரியங்களை ஏறெடுக்கிறதை பார்க்க முடிகின்றது. ஹல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து வெட்டுகிறவனோ இரக்கம். அப்படிப்பட்ட இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் தேவன் என்ற நாளே நம்ம ஒவ்வொருவரை இங்கே அழைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. இதை தாவீது அறிந்தபடினால புலம்பலாக புலங்கி தேவ சமூகத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறதை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா. அடுத்த 10வது வசனத்தில், தேவனே என்னை சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும், சுத்தமுள்ள இருதயத்தை என்னை சிருஷ்டி. இந்த பாவத்தினால என்னுடைய இருதயம் இருளடைந்து போயிருக்கிறது ஆண்டவரே. அந்த இருளை நீக்கி போடணும் ஆண்டவரே. என் இருதயத்தை சுத்திகரியும். ஆவியை, அந்த நிலவரமான ஒரு தடுமாற்றம் இல்லாத விலகி போகாத ஒரு நிலைவரமான ஆவியை எனக்குள்ள புதுப்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, இந்த ரட்சிப்பில் எந்த அளவுக்கு மகிமையை அவன் பெற்றிருந்தான் என்பதை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் மகிமையை அவன் கண்டிருந்தான். அதனால தான் தேவ சமூகத்தில் அழுது புலம்பி தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறான். ஏனென்றால் அந்த சமூகத்தை விட்டு என்னை தேவன் விலக்கிடுவாரோ, அவருடைய ஆவி என்னை விட்டு போயிடுமோ என்ற ஒரு பயம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அதனால மீண்டும் அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அழுது புலம்பி தேவ சமூகத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பின் நாளாக, சுத்திகரிப்பின் ஒரு காரியமாக இதை தேவ சமூகத்தில்
அர்ப்பணித்து ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். ஏன்னா சுத்திகரிப்பு இல்லாமல் பரலோகம் கிடையாது. ஹல்லேலூயா. பாவ அறிக்கை செய்து தம்மை சுத்திகரிக்கும் மூலமாக நாம் தேவனுடைய சமூகத்தை நாம் வந்தடைகின்றோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்த ஆளுகை செய்ய வல்லவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா. இப்போ இங்கே சுத்திகரிப்பினுடைய மேன்மையை நாம் காண முடிகிறது. ஆகாஸ்வேர் ராஜா வாழ்ந்த நாட்களில் அவருடைய வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் நியமிக்கப்படுகிறார். அதை நியமிக்குவதற்கு முன்பதாக என்னென்ன காரியங்கள் நடந்தது என்பதை நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா? ஒரு ராஜா கிட்ட பிரவேசிப்பதற்கு எத்தனை மாதம்? 12 மாதங்கள் சுத்திகரிப்பு தேவை. ஹல்லேலூயா. 1 வருட காலம். அப்போ தேவ சமூகத்தில் நம்ம போகணும்னாக்கா எப்படி இருக்கணும்? ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும் என்றால் நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்க வேண்டும்? நான் எந்த அளவுக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண இந்த பூமியில் வாழக்கூடிய ராஜாவுக்கு முன்பதாகவே இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா, கர்த்தாதி கர்த்தராய் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பதாக நாம் செல்லும்போது கரைதிரை அற்றவர்களாக, பாவமற்றவர்களாக, சங்கீதக்காரன் சொன்னது போல மீறுதல்களற்ற பாவம் வர, பாவம் எப்போதுமே எனக்கு முன்னாடி நிற்கிறது ஆண்டவரே, அந்த பாவத்தை நீக்கி அருளும். ஹல்லேலூயா. இப்போ பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறோம். எவ்வளோ பேர் நம்ம அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம்? மீண்டும் மீண்டுமாக நம்ம பாவத்தில் விழுகிறோம், பாரம்பரியத்தில் விழுந்து கிடக்கின்றோம். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு தேவை. அனுதினமும் நம்ம அதை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஹல்லேலூயா. அது 10வது சங்கீத 10வது வசனத்தில் அதை தான் சொல்ல, என் சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் ஆண்டவரே. நான் பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவங்களை என்னை விட்டு கழுவியலும், என்னுடைய இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே. நிலைவரமான ஆவி, ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு ஆவியை எனக்குள்ள புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரு ஆண்டவரே. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னை தானே ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்க வல்லதாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் கழுவி இருக்கின்றார். நம்மளை எல்லோரையும் அவர் இரத்தத்தின் மூலியமாக சுத்திகரித்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அதை நாம் உணர்ந்தவர்களாக இனி பாவம் செய்யாதபடி, இனி பாரம்பரியத்தில் விழுந்து விடாதபடி தேவாவியானவர் நம்மளை வழி நடத்த வேண்டும் என்று நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் தலையில் கையை வைத்து அப்படியே அறிக்கை செய்ய போகிறோம். சங்கீதக்காரன் சொன்னது போல, பிதாவே, ஒவ்வொருவரும் அப்படியே சொல்லுங்க. நான் சொல்ல என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என் பாவம் வரை என்னை சுத்திகரியும் அப்பா. என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பதாக இராதபடி ஆவியானவர் என்னை ஈசோப்பினால கழுவியறலும் அப்பா. நான் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, என்னுடைய சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே. ஒரு தடுமாற்றம் இல்லாத நிலவரமான ஒரு ஆவியை எனக்குள்ள நீர் புதுப்பியும் கர்த்தாவே. ஸ்தோத்திராஜ்யவரே, உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய சமூகத்தை விட்டு எங்களை நீக்காமலும் பரிசுத்த ஆவி எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் ஒரு ஆண்டவரே, இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு கொடுத்தரலும். இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை தேவாவியானவர் நீர் நிரப்புவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். தகப்பனே, தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே, தந்து விட்டேன்,
புதிதாக வேண்டும். திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏதோ இப்போதான் கிறிஸ்மஸ் நியூ இயர் நடத்தின மாதிரி தெரிஞ்சிச்சு. இன்றோடு 3வது மாதம் முடிவுக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. ஸோ இன்னும் ஓரிரு நாட்களில் நம்ம அடுத்த மாதத்திற்குள்ளே நம்ம போக போகிறோம். நாட்கள் மிக வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய சில அடையாளங்களை குறித்து வேதத்திலே தேவன் நம்மளுக்கு முன்னறிவித்திருக்கிறார். முன்னறிவித்த பொழுது அந்த அடையாளங்களை கேட்ட ஜனங்கள், ஓ அப்படியா அப்படின்னு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். என்ன செய்தார்கள்? கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அந்த வசனங்களை பேசும் பொழுது கேட்டு என்ன செய்தார்களா? ஆச்சரியப்பட்டார்கள். அது அந்த காலம். ஆனால் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் என்பது அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற நாட்கள். நாம் கண்டு ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறோம். புரிகிறதா உங்களுக்கு? நம்ம எந்த காலத்துல வாழ்றோம்னா, நம்மளுடைய நாட்களிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இல்ல, தீர்க்க தரிசனங்கள், இன்னும் தெளிவா சொல்ல போனா அவருடைய அடையாளங்கள், கடைசி நாட்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. அதை நாம் கண்டு ஆச்சரியப்படுகிறோம். ஹல்லேலூயா. தேவன் 24ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யமும் ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் என்ன செய்யுமா? நடைபெறும். ஹல்லேலூயா. கடந்த 1-2 நாட்களுக்கு முன்பதாக அந்த தாய்லாந்து, மியான்மர் போன்ற பகுதிகளிலே ஆண்டவர் சொன்னது போல, நான் இன்னும் ஒரு விசை நான் பூமியை என்ன செய்வேன்? நான் அசைப்பேன். ஆண்டவர் அசைக்கிறபடினால் இந்த பூமி அதிர்ச்சிகள் வருகிறது. அதற்கு சயின்டிஸ்ட் சொல்லுகிற வார்த்தைகள், இதனால இப்படி நடந்துச்சு, அதனால அப்படி நடந்துச்சுன்னு ஒரு சயின்டிபிக் ரீசன்ஸ் கொடுத்தாலும் சத்திய வேதம் சொல்லுகிறது, God is shaking the earth. Hallelujah. ஆண்டவர் இந்த பூமியை அசைக்கிறார். ஆண்டவரிடத்திலே போய் ஏன் அசைக்கிறீர்கள் என்று அவரை கேள்வி கேட்கவே முடியாது. ஆனால் இந்த பூமி அதிர்ச்சியை தேவன் ஏற்படுத்துவதற்கான காரணம் என்னவென்றால், the wickedness of the people, மக்களுடைய துன்மார்க்கத்தினுடைய காரணம். நீங்க ஒருவேளை சொல்லலாம், என்னங்க பாஸ்டர் ஈஸியா நீங்க சொல்றீங்க, ஆனா மக்கள் கஷ்டப்படுறத பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. Who can stop this? யார் அதை நிறுத்த முடியும்? சொல்லுங்க, யார் அதை நிறுத்த முடியும்? தேவன் தான் செய்கிறாரே, யார் போய் நிறுத்த முடியும்? டெக்னாலஜி வந்திருக்கு. அந்த நியூஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, தாய்வான்ல அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகிறபடினால் பில்டிங்கே அந்த நிலநடுக்கத்தை தாங்குவதற்கு ஏற்றாற் போலதான் பில்டிங்கை என்ன செய்திருக்காங்களாம்? கட்டி எழுப்பி இருக்கிறாங்களாம். ஆனால் அதுவே தேவனுடைய அசைவினாலே அசைந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் தேவனுடைய அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன, இன்னொரு பக்கம்
அந்த அடையாளங்களின் மூலியமாக துன்மார்க்கர்களுக்கு தேவன் ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து கொண்டுதான் வருகிறார். இன்னொரு பக்கம் நானே கர்த்தர் என்பதை இந்த பூமி அறிந்து கொள்ளும்படி தேவன் சில காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் இதன் மூலியமாய் உலகத்திற்கு எச்சரிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. I come quickly. நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் வேகமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வந்து நான் பூமியின் ஜனத்திற்கு நான் நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறேன். ஆனால் அதற்கு சற்று முன்பு என் சபையை நான் எடுத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது? தேவன் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு வருவார் என்று? அவர் வந்து என்னை எடுத்துக்கொள்வார் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. இது கட்டுக்கதை என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் உண்மையும் அது சத்தியமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே தேவ ஆவியை பெற்றவர்கள், தேவ ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் இதை விசுவாசிப்பார்கள். விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் மேல் விசுவாசம் கொண்டவர்கள், தேவ ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய வருகைக்கு ஏற்றார் போலதான் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் எப்பயுமே இது ஓடும். இந்த காரியத்தை செய்கிறோமே, வருகை வந்து விட்டால் நாம் என்ன செய்வது? இந்த எண்ணம் எப்பொழுதுமே ஓடும். அந்த ஒரு பயம், அந்த ஒரு ஜாக்கிரதையான எண்ணங்கள் எப்பொழுதுமே பரிசுத்தவானுடைய இருதயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் உலகத்தானோ, தேவனை விசுவாசியாதவனோ, ஆவி இல்லாதவர்களோ, கடந்த வாரத்தில் பார்த்தது போல பிரிந்து போகிறவர்களோ, அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இருப்பதில்லை. பார்த்துக்குவோம், வா, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம், அவருக்கு சித்தமானதை செய்யட்டும் அப்படின்ற மென்டாலிட்டியோடு ஓடுவார்கள். ஆனால் தேவ ஆவியை பெற்றவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இயேசு வருவார், என்னை நான் ஆயத்தப்படுத்துவதை தவிர பெரிய வேலை ஒன்றும் எனக்கு இல்லை என்று சொல்லி பரிசுத்தவான் ஓடிக்கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஓகே, நீங்கள் பரிசுத்தவான்களா? தேவ ஆவியை பெற்றவர்களா? ரட்சிப்பை பெற்றவர்களா? கிறிஸ்துவின் வருகைக்காய் எதிர்பார்த்து நிற்கிறவர்களா? தெசலோனிக்கை பட்டணத்தை போல வருகையின் மேல் ஆவல் கொண்டிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்தால் நான் போவேன் என்று உங்களுடைய இருதயத்தில் எத்தனை பேரால சொல்ல முடியும்? இன்னைக்கு இயேசு வரமாட்டாரா என்று எத்தனை பேர் காத்திருக்க முடியும் உங்களால? ஹல்லேலூயா. 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறவங்க சொல்லலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க உபேட்ட காணா போயிட்டாரு அவரு. ஐடி கார்டு போட்டு வந்தாரு, அவர் போயிட்டாரு. ஓகே. 12th எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் வர மாட்டாரா? நான் 12th படிக்கும் போது சொன்னேன், இன்னைக்கு இயேசு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, எக்ஸாமை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஓகே, கர்த்தருடைய பரிசு நாம் மகிமைப்படுவதாக. அவர் வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தி தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் கவனமாய் உங்களுடைய செவியை திருப்பும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு போன வாரத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். கடைசி காலத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற ஒரு பொல்லாத ஆவி சபைக்குள் அவன் எப்படி கிரியை செய்கிறான் என்று யூதா நிருபத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் இல்லையா? எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது? ஹல்லேலூயா. ஆவியில் எனக்கு ஒரு புரிதல் வந்தது என்று எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கும் கிட்டத்தட்ட அதற்கு ஒப்புமையாக வேற ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் இல்லையா? தேவனுடைய வருகைக்கு காத்திருக்கிறோம் இல்லையா? தேவன் வரப்போகிறார் என்று விசுவாசிக்கிறோம் இல்லையா? ஆன போதிலும் நாம் அந்த வருகையில் எடுத்துக்கொள்ள கூடாதபடிக்கு அல்லது வழி தப்பி போகும்படிக்கு ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் பரிசுத்தவான்கள் நமக்கு கண்களில் தெரிகிறதை மாத்திரம் பார்த்துவிட்டு ஓடுகிறோம். ஆனால் ஆவியானவர் அவ்வப்பொழுது உணர்த்த விரும்புகிறார். நாம் கண்களில் பார்க்கிறதை தாண்டி above the surface,
ஹல்லேலூயா. அல்லது அண்டர் த சர்ஃபேஸ், நமக்கு கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய மண்டலங்களில் சில காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய மண்டலங்களில் நடக்கிற காரியத்தை பரிசுத்தவான்கள் அறிந்து கொண்டார்களே ஆனால் நலமாயிருக்கும். ஏனென்றால் அந்த காரியத்தை யார் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் வழியை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்வான். அல்லேலூயா. அவன் வழியை பத்திரப்படுத்திக் கொள்வான். அவன் தேவனுடைய வருகைக்கு நேராக தன் இருதயத்தை திருப்புவான். தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள், சில சம்பவங்கள், நான் எடுக்கிற சில முடிவுகள், நான் போகிற சில வழிகள், நான் பண்ணுகிற சில வேலைகள் அந்த ஆவியினுடைய வேலையோ என்று ஆராய்ந்து பார்ப்பான் அந்த பரிசுத்தவான். அல்லேலூயா. நீங்கள் யாவரும் பரிசுத்தவான்கள் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ எனவே யாவரும், நான் இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன், சந்தோஷம். நான் இப்பதான் கொஞ்ச நாளா தான் வந்துட்டு இருக்கிறேன், சந்தோஷம். நான் இப்பதாங்க ஞானஸ்தானம் எடுத்தேன், எனக்கு இந்த சத்தியம் எல்லாம் புரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் தேவையான சத்தியத்தை தான் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றாலும் இந்த சத்தியம் உங்களுக்கு தேவை. சத்தியத்தை கேட்டு ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஏனென்றால் கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் தேவன் சொன்ன காரியத்தை தீவிரமாய் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் அது உங்கள் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு நாம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வசனத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளலாம். தயவுசெய்து டிவியில ஓடும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் நீங்கள் வேதத்தை கையில் வைத்திருக்கிறபடினால் வசனங்களை நீங்கள் வேதத்திலே திருப்புங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48வது அதிகாரம் 20வது வசனம். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல் தேரை விட்டு ஓடி வாருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு கம் அவுட் ஆஃப் பாபிலோன். பாபிலோனை விட்டு வெளியே வா. பகல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கம் அவுட் ஆஃப் பாபிலோன். பாபிலோனை விட்டு வெளியே வா. நான் இருக்கிறது இந்தியா, தமிழ்நாடு, திண்டுக்கல் மாவட்டம். இந்த தெருவில் நான் வாசம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னை பாபிலோனை விட்டு வெளியே வானா நான் எங்க பாபிலோனுக்கு போனேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். பட் the word Babylon, the term Babylon is not referring the place, but the mentality of the Babylon. Hallelujah. It refers the mentality of the Babylon. It refers the spirit of Babylon. பாபிலோனுடைய எண்ணங்களை குறிக்கிறது அல்லது பாபிலோனுடைய ஆவியை குறிக்கிறது. எனவே தலைப்பு பாபிலோனை விட்டு வெளியே வா என்று இருந்தாலும் இதனுடைய உள் அர்த்தத்தை கவனித்தால் பாபிலோனிய ஆவியை விட்டு என்ன செய்? வெளியே வா. வேற ஒரு வார்த்தையில போட வேண்டும் என்றால் பாபிலோனிய எண்ணங்களை விட்டு என்ன செய்? வெளியே வா. அப்போ என்ன ஆவி இந்த கடைசி காலத்துல தீவிரமாய் கிரியை செய்கிறது? பாபிலோனிய ஆவி தீவிரமாய் கிரியை செய்கிறது இல்லையா? இந்த பாபிலோனிய ஆவி தீவிரமாய் இன்றைக்கு கிரியை செய்தாலும் இதற்கு முன்பாகவும் வேத காலங்களிலேயும் அது கிரியை செய்திருக்கிறது. வேத காலங்களில் கிரியை செய்த அந்த கிரியைகள் இன்றைக்கு மிக தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் சபைக்கு எச்சரிப்பையும் கொடுக்கிறார், அதே சமயத்தில் உங்களை உற்சாகப்படுத்தவும் விரும்புகிறார். Come out of Babylon. கண்களை மூடி இன்றைக்கு சத்தம் எங்கள் சபையிலே எங்கள் இருதயத்திலே முழங்கட்டும். ஆண்டவரே, பெருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தம் எங்கள் காதுகளில் கேட்பதாக உங்க சத்தம் துணிக்கப்படட்டும். ஆண்டவரே, இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நான் உங்களோடு சில காரியங்களை நான் வேதத்தின் அடிப்படையில் இருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நீங்க கொஞ்சம் உங்களுடைய இருதயத்தை நான் முன்னாடியே சொன்னது போல கவனமாய் நீங்கள் இந்த காரியத்திற்கு நேர திருப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எங்கேயாவது கவனத்தை நீங்க சிதற விட்டீங்கன்னா
நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, நீங்கள் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பார்வைக்கு ஈஸி மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதுல தெளிவு வரணும்னா நீங்கள் கவனமாய் வசனத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வசனம் கேட்க ஆசை? ஹல்லேலூயா. எனக்கு கதை பேச வராது, எனக்கு ஆஹா ஓஹோன்னு பிரசங்கம் பண்ண வராது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வசனத்தை எடுத்து பேச மட்டும் தான் தெரியும். வசனம் எத்தனை பேருக்கு வேணும்? ஹல்லேலூயா. வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கலாம். ஏசாயா 48:20. பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கல்தேயர் என்றாலும் பாபிலோன் தான், மெசொப்பொத்தேமியா என்றாலும் பாபிலோன் தான், ஊர் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திற்கு பேரும் பாபிலோன் தான். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு அன்றைக்கு இருந்த பாபிலோன் இன்றைக்கு என்ன பெயரில் விளங்குகிறது என்றால் சவுதி அரேபியா, இந்த அந்த அரபு கண்ட்ரிஸ், அந்த என்ன சொல்றது, ஒரு ஈரான், ஈராக், இந்த ஐப்ராத் நதி என்று சொல்லப்படுகிறதே, அந்த நதி, ஐப்ராத் நதி என்று சொல்லப்படுகிற அந்த நதியை சுற்றி இருக்கிற இடங்கள் அத்தனையுமே என்னதான்? பாபிலோன். பழைய பேர் பாபிலோன், இன்றைக்கு பல பெயர்கள் அந்த இடத்திற்கு வந்திருக்கு. சவுதி அரேபியா, டர்க்கி, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய சில அரபு நாடுகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற இடத்தை குறிக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் இடத்தை பற்றி பேச போவதில்லை, ஆனால் பாபிலோனிய ஆவியை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பைபிள் ஸ்டடியில நான் இந்த பாபிலோனிய ஆவியை குறித்து நான் பேசினேன். அப்போ நான் நேற்றைய தினத்திலே இந்த வார்த்தை என் இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருந்தது. அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே, நான் ஏற்கனவே பாபிலோனிய ஆவியை குறித்து நான் பைபிள் ஸ்டடியில் நான் பேசிட்டேன், வேற என்ன புதுசா இருக்கு, புதுசா சொல்லிக் கொடுங்க ஜனங்களோடு பேசுவதற்கு என்று கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆவியினுடைய கிரியைகளை குறித்தும் நூதனமாய் சபைக்குள்ளே எப்படி வேலை செய்கிறது என்பதை குறித்தும் தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு நிறைய காரியங்கள் இருக்கிறது. நேரத்திற்கு ஏற்றாற் போல ஒரு பாயிண்டோ 2 பாயிண்டோ நான் உங்களோடு பேச போகிறேன். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது நீங்கள் யார், நீங்கள் இந்த ஆவியினால மாட்டி இருக்கிறீங்களா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இந்த பாபிலோன் என்றால் எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? வேதத்தின் அடிப்படையில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:5. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. போதும். இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் கவனித்து பார்த்தால் பாபிலோன் என்பது ஒரு இடத்தை பற்றி சொல்லாமல் அருவருப்புகளின் தாய் என்று ஒரு ஸ்திரீயை பற்றி பேசுகிறது. Are you listening? கவனிக்கிறீங்களா? அப்ப பாபிலோன் என்பது வேதத்தினுடைய டேர்ம்ஸ்ல அது இடம் சார்ந்த காரியம் அல்ல, ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை குறித்து நீங்கள் கவனித்து பார்த்தால் அவள் ஒரு பொல்லாத ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆவிக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏசபேல் என்ற ஒரு பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏசபேல் என்கின்ற இந்த பாபிலோனிய இந்த ஆவிதான் பாபிலோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? தொடர்ந்து இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அது ஆவிதான், அது பொல்லாத ஆவி என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு வேறு ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய, எவளுடைய? பாபிலோனின் ஆவியை உடைய அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு. ஏசாயா 48 நாம் 20ஆம் வசனத்திலே பார்த்த ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. திரும்ப இல்ல,
பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். அதனுடைய அர்த்தம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு, எவளை விட்டு? பாபிலோனின் ஆவியை விட்டு, அந்த அருவருப்புகளின் தாயாகி அந்த பொல்லாத ஆவியை விட்டு என்ன செய்யுங்க? வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். இந்த அவள் என்று சொல்லுகிறது ஒரு பெண் என்று நினைக்க வேண்டாம். அது ஒரு ஆவி, ஒரு பொல்லாத ஆவி. இந்த ஆவி இன்றைக்கு பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவி யாருக்கு விரோதமாய் அதிகமாய் போராடுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆவி யாருக்கு விரோதமாய் போராடுகிறது? இந்த ஆவி யாருக்கு விரோதமாய் போராடுகிறது என்று கவனித்து பார்த்தால் வெளிப்படுத்தின விசேஷம் 17:6 அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு, யோவான் சொல்லுகிற அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். போதும். ஹல்லேலூயா. அப்போ இந்த பாபிலோனிய ஆவி அல்லது இந்த யேசபேலின் ஆவி அல்லது இந்த அருவருப்புகளின் தாய் என்று சொல்லப்படுகிற இந்த மகா வேசியினுடைய ஆவி யாருக்கு விரோதமாய் போராடுகிறதா? சொல்லப்போனா போராடுகிறது என்ற வார்த்தை கூட ரொம்ப குறைவாய் காணப்படுகிறது. வசனம் சொல்லியிருக்கிறது வெறி கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கா? நீங்க யாராச்சும் வெறி கொண்டிருக்கிறீங்களா? வெறித்தனமான ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பெருசா வராது இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வரக்கூடாது, வராது. அப்போ ஒரு விதமான வெறித்தனம் அந்த ஆவிக்குள்ள இருக்கிறதா? யாருக்கு விரோதமாக? பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியம். பரிசுத்தவான்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளுக்கும் விரோதமாக வெறி கொண்டிருக்கிறதா? சரி, உங்களோட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். யார் இந்த பரிசுத்தவான்? சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். ஹல்லேலூயா. நீங்க தான் அந்த பரிசுத்தவான், நாம் தான் அந்த பரிசுத்தவான், இந்த சபை தான் பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். We are the saints of God. Hallelujah. இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகள் யாரு? நான் தான். சூப்பர். ஹல்லேலூயா. இன்னும் கையை காமிச்சு சொல்லுங்களேன், நான் தான் இயேசுவின் சாட்சி. ஹல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்தார் என்பதற்கு நானே சாட்சி என்று பேதுரு சொல்லுகிறது போல அவர் இன்னமும் ஜீவிக்கிறார் என்பதற்கு நீங்கள் நான் தான் சாட்சி. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவுக்கு சாட்சியாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் அவருடைய பிள்ளைகள் அல்லது அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தவான்களாகிய சபைக்கு விரோதமாகவும் தான் இந்த ஆவி போராடுகிறது. நாம் என்ன செய்தா? போராடுகிறது. சரி, இந்த ஆவி எப்படி போராடுகிறது? பல கிரியைகள் மூலியமாய் போராடுகிறது. அதனுடைய தன்மை ஒன்றே ஒன்று. முதல் காரியத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை. எல்லா ஜாதிகளும் சத்தமா வாசிங்களேன். அந்த உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் என்ன செய்தார்களா? குடித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ கையில ஏதோ ஒரு மது பாட்டில் வச்சிருக்கிற மாதிரியும் அதை ஊத்துற மாதிரியும் எல்லாரும் வாங்கி குடிக்கிற, இது ஒரு என்ன சொல்றது, ஒரு அடையாள சொல். இது எல்லாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய கிரியைகளை செய்ய தூண்டுகிறது. ராஜ்யங்கள் இருக்கிற அத்தனை பேரும் அந்த கிரியைகளுக்கு ஈர்க்கப்பட்டு செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்று அர்த்தம். புரிகிறதா உங்களுக்கு? தொடர்ந்து வாசிக்கலாம். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். What does it mean? அந்த பாவத்தை விரும்பி இணைந்து செய்கிறார்கள். அந்த பாவத்தை என்ன பண்றாங்க? தேவனோடு இணைந்து பரிசுத்த வேலையை செய்ய வேண்டிய ஜனங்கள் இந்த ஆவியோடு இணைந்து, அதுக்கு பேர் என்ன? ஆண்டவரை விட்டு வேற யார் பக்கமா திரும்பினா அதற்கு பேர் கள்ள உறவாம்.
ஆண்டவரை விட்டு வேற விக்கிரகத்துக்கு பக்கம் திரும்பினா அதற்கு பேர் வேசித்தனமா. அப்படிதான் ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனோடு இணைந்து அவருடைய கிரியை செய்யாமல் இந்த ஆவியோடு இணைந்து அதனுடைய கிரியைக்கு உட்பட்டு செய்கிறதற்கு பேர் தான் வேசித்தனம். அப்ப பூமியின் ராஜாக்கள் அவளோட என்ன செய்தார்களாம்? அவளுடைய கிரியைகளை செய்தார்களாம். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவானானார்கள் என்று விளம்பினான். இந்த ஆவி பூமியில் இருக்கிற அநேகரை ஐஸ்வர்யவானாக்குகிறது. லிசன், பல பேருக்கு அம்பானி வாழ்ந்தா அம்பானி மாதிரி வாழணும்டா, வாழ்ந்தா டாட்டா மாதிரி வாழணும்டா, பிர்லா மாதிரி வாழணும், அவரை மாதிரி வாழணும் எண்ணங்கள் வந்திருக்கா போகுது? வந்து நான் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், சொல்லுங்க. வாழ்ந்தா யார மாதிரி வாழணும்? இந்த அவனை மாதிரி வாழணும். ஆனா வசனம் சொல்லுது அவனை ஐஸ்வர்யவனாக்கினது யாரா? பாபிலோனிய ஆவி ஆக்கி இருக்கான். அப்ப பாபிலோனிய ஆவி கிட்ட என்ன இருக்கா? செல்வ செருக்கு, செல்வம் மிகுதியா இருக்கான். அதை தேடுகிற, அதை தேடி ஓடுகிற ஜனங்களுக்கு இந்த ஆவி என்ன கொடுக்குதா? ஐஸ்வர்யத்தை கொடுக்குதான். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபைக்கு வருகிற அநேகருக்கு, நான் உங்களை சொல்லவில்லை, ஆனால் அநேகருக்கு ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்ற எண்ணம் யார் கொடுக்கிற எண்ணம் தெரியுமா? பாபிலோனிய ஆவி கொடுக்கிற எண்ணம். அப்ப வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா பாஸ்டர்? நோ. முழு செய்தியை நல்ல கவனிங்க, அப்போ உங்களுக்கு இந்த காரியம் உங்களுக்கு தெளிவாய் புரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த பொல்லாத ஆவி ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறது. அந்த காரியத்தினாலே ஜனங்கள் மோசம் போகி இந்த காரியத்திற்குள் சிக்கிக் கொண்டு மாட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவளுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறார்கள் என்பதே அநேக பரிசுத்தவான்களுக்கு தெரியாமல் போய் அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற நம்மை அது மயக்கி அது அதனுடைய வழியில இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. நமக்கே சில நேரங்களில் தெரியாமல் போய்விடும் நம்ம அவன் கையில தான் மாட்டி இருக்கிறோம் என்று. நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருப்போம், நான் ஆண்டவருக்குள்ள நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறேன் என்று. ஆனால் நமக்கு சில நேரங்களில் தெரியாது. எனவே சில சில சம்பவங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாய் நிறுத்த போகிறேன். நீங்கள் அதை கவனித்து நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஓகே, எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திற்கு நேரா கொஞ்சம் திருப்புங்க. சில வசனங்களை நான் கோடிட்டு காண்பிக்க போகிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு பிரீச் டுடே. நான் உங்களுக்கு வேதத்தில் காணப்படுகிற சில காரியங்களை எடுத்து காண்பிக்க தான் நான் போகிறேனே தவிர நான் பெரிய பிரசங்கம் இன்னைக்கு நான் செய்ய போகிறது இல்லை. ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேர் பைபிள் வாசிக்க ரெடியா இருக்கிறீங்க? ஓகே, எத்தனை பேர் பைபிளை புரிஞ்சுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்ததே வேதம் படிக்க தானே, வேதத்தை கற்றுக்கொள்ள தானே. படிக்க ரெடியா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதாமும் ஏவாளும் தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைத்தாரா? ஓகே. பாவம் செய்தார்களா? மாட்டிட்டானுங்களா? ஆண்டவர் மன்னித்தாரா? மன்னிச்சார். அதுக்கப்புறம் அடுத்த சந்ததி வந்துருச்சு, காயின், ஆபேல். இந்த ஆபேல் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் ஆடு மேய்க்கிறவனாய் இருக்கிறான். என்ன மேய்க்கிறவனா இருக்கிறான்? ஆடு மேய்க்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தாலும் கூட அவனுடைய போக்கஸ் அந்த ஆடு மேய்க்கிற காரியத்தில் இல்லை. மாறாக அவனுடைய போக்கஸ் எல்லாம் எங்க இருக்குதுன்னா தேவன் மேலேயே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் தேவன் மேலேயே இருந்ததுனாலதான் தேவனுடைய வெளிப்பாடு ஆபேலுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபேலை குறித்து அவர் வாழ்ந்த நாட்களில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆபேல் ஒரு தீர்க்கதரிசி என்று. ஆபேல் யாரா?
ஆபேல் தீர்க்கதரிசி. அப்ப தேவனோடு அவனுக்கு ஒரு நல்ல தொடர்பு, ஒரு ஐக்கியம் இருந்தபடினால்தான் அவன் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறான். தேவனுடைய வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்தபடினால்தான் அவன் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறான். லிசன் கேர்ஃபுல்லி. அவன் பார்த்த தொழில் அந்த ஆடு மேய்க்கிற தொழில், மேய்ப்பன் என்ற தொழில் அவனுக்கு இருந்தது. ஆனால் தேவன் அவனை என்ன என்று அழைக்கிறார்? இவ பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னு கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேளுங்க, நீங்க என்னவா இருக்கிறீங்க? I am a student, I am a nurse, I am a teacher, housewife, I am working as a husband. என்னவா இருக்கிறீங்க? டாக்டரா இருக்கிறேன், இன்ஜினியரா இருக்கிறேன், டீச்சரா இருக்கிறேன், நர்ஸா இருக்கிறேன், பிசினஸ் மேனா இருக்கிறேன் சொல்றோமா? ஆனால் தேவன் உங்களை என்னவென்று அழைக்கிறார்? உங்களை என்ன அழைக்கிறாரு தெரியல. That's the problem. That is the problem. நீங்க அதை பத்தி தான் பேச போறோம். அவன் மேய்ப்பன், ஆனால் தேவன் அவனை தீர்க்கதரிசி என்று அழைக்கிறார். The reason is அவன் தேவனோடு உறவு, அந்த வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்தது. அதனால தான் அவன் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வரும் பொழுது அவன் வெறும் காணிக்கை என்ற ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்காம காணிக்கையை பலியாக கொடுத்தான். ஹல்லேலூயா. பலியாக கொடுத்தான். தேவன் அந்த பலியை அங்கீகரித்தார். தேவன் வந்து அந்த பலியை அங்கீகரித்தார். கிதியோன் பலி செலுத்தின பொழுது கிதியோனின் பலியை தேவன் என்ன செய்தாராம்? அங்கீகரித்தது போல ஆபேலுடைய பலியை கர்த்தர் வந்து அங்கீகரித்தார். இதை பார்த்த காயினுக்கு என்ன ஆயிடுச்சு? எரிச்சல் வந்தது, வெறித்தனம் வந்தது. இந்த வெறித்தனம் யாருடைய வேலை? பிடிச்சிட்டீங்களா பாயிண்ட? நல்ல கவனிங்க. இந்த வெறித்தனம் வந்து தீர்க்கதரிசி என்ன செஞ்சிட்டாங்க? கொலை செய்தான். இந்த ஆவி யார் மேல வெறித்தனமா இருக்குமா? பரிசுத்தவான்களின் ரத்தத்தின் மேல வெறித்தனமா இருக்குமா? காயனை பிடிச்சு ஆட்டினது எந்த ஆவி? பாபிலோனின் ஆவி. ரைட். ஹல்லேலூயா. சரி, தவறு பண்ணிட்டான். முதல் கொலை. அவனுக்கு கொலை என்றால் தவறு, பாவம் என்றே அவனுக்கு தெரியாம பண்ணிட்டான் கூட வைத்துக் கொள்ளுங்களேன். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், எங்கே ஆபேல்? நீ செய்தது தவறாச்சே. அவனுடைய ரத்தம் வந்து என்னோடு போராடுகிறதே. வாட் ஹேவ் யூ டன் வித் யுவர் பிரதர்? உன் சகோதரனோடு நீ என்ன செய்தாய்? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நீ தவறு பண்ணிட்டடான்னு ஆண்டவர் சொல்ல வராரு. நீ அப்பயாவது நீ அக்செப்ட் பண்ணி, ஆண்டவரே நான் பண்ணிட்டேன் தான், தவறு பண்ணிட்டேன் தான், சாரின்னு நீ விழுந்திருந்தீனா நீ அந்த ஆவியின் கிரியை விட்டு நீ வெளியே வந்திருப்ப. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த காரியத்தை பண்ணதுனால நீ ஒரு விவசாயியா இருந்த. அவன் என்னவா இருந்தவன்? இவன் மேய்ப்பன். அவன் யாரு? விவசாயி. அவன் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். சோ அந்த ஃபார்மிங் ஒர்க், அந்த அக்ரிகல்ச்சர், அந்த விவசாயியா இருந்து அவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சபிக்கிறேன், இனிமேல் நீ விதைக்கிறது முளைக்காது. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாம். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று என்னவாயிருப்பாய்? Each and every word is very important. என்னவாயிருப்ப? நீ அலைந்து திரிகிறவனா இருப்ப. நீ ஓடிக்கிட்டே இருப்ப. நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? காயினை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ அவன் ரொம்ப வேதனைப்படுறான். அப்பொழுது காயினை கர்த்தர் நோக்கி, காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கிட்ட தண்டனை என்னால சகிக்க முடியாது அப்படின்றான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் அலைந்து திரிகிறவனாய் இருந்தால் என்னை என்ன செஞ்சிருவாங்க? என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே, என்னை கொண்டு போட்டுருவானே அப்படின்னு கேட்கிறான். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை கொண்டு போட மாட்டாங்க, உனக்கு ஒரு அடையாளத்தை தரேன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு அடையாளத்தையும் கொடுத்தார். ஆண்டவருக்கும் காயினுக்கும் நல்ல உறவு இருந்ததா இல்லையா? இருந்தது. உறவு இல்லாமலாம் ஆண்டவர் யார்ட்டையும் இப்படி பேசவே மாட்டார். காயினோடு ஆண்டவர் என்ன செய்தாராம்? பேசினார். ஆண்டவர் பேசும்போது நமக்கு ஒரு எண்ணம் வருமே, இது நம்ம எண்ணமா, ஆவியானவருடைய எண்ணமா, இல்ல ஆவியானவர் பேசுறாரா, பிசாசு பேசுதா தெரியலையே. இந்த குழப்பம் வந்திருக்குதா? நிறைய பேருக்கு வந்திருக்கு. ரைட். ஹல்லேலூயா. காயினுக்கு அந்த குழப்பம்லாம் கிடையாது. இவர் பேசுறது யாரு தான் தெரியும்?
கர்த்தரும் தெரியும். அப்ப ஏற்கனவே கர்த்தரோடு இவன் என்ன செய்திருக்கிறான்? உறவாடி இருக்கிறான். உறவாடினால தான் இவர் பேசுகிறவர் கர்த்தர் என்று காயின் அறிந்து வைத்திருக்கிறான். அன்றைய காலத்துல தீர்க்கதரிசிலாம் கிடையாது. ஆண்டவர் நேரடியாக தான் என்ன பண்ணார்? மனுஷனோடு பேசினார். சோ காயின் நல்லா தெரியும் அவனுக்கு தேவன் தான் பேசுகிறார் என்று. ஹல்லேலூயா. கவனிச்சுட்டு வரீங்களா? புரிகிறதா இது வரைக்கும்? ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் அவன் செய்த தவறை உணர்த்துவதற்காக வந்தார். ஆனால் அந்த தவறை குறித்து அவனுக்கு பேச மனதுல, என்னை கொண்டு போட்டுருவாங்க, என்னை கொண்டு போட்டுருவாங்களே, அதற்கு தப்பிக்க வழியை மட்டும் கொடுங்க, வேற எதுவும் நீங்க பேச வேணாம்னு சொன்ன போது போய் தொலைன்னு ஆண்டவர் விட்டுட்டார். இப்பொழுது காயின் என்ன செய்தான் என்பதை ஒன் பை ஒன்னா கொஞ்சம் வாசிக்க போகிறோம். 16வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு, நல்ல கவனிங்க, இந்த பாபிலோனிய ஆவி, எதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம்? காயின் இல்ல, காயின் நம்மளுக்கு சப்ஜெக்ட் இல்ல. எது சப்ஜெக்ட் நம்மளுக்கு? பாபில். இந்த பாபிலோனுடைய ஆவி என்ன செய்யும் என்றால், எப்பொழுதுமே உங்களை தேவ சமூகத்தில் தரித்திருக்க விடாது. அது எப்பொழுதுமே தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்யும்? வசனம் வாசிக்க சொல்லும் போது மட்டும் வசனத்தை பாருங்க, மற்ற நேரத்தில் கொஞ்சம் கவனிங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்க இந்த வசனத்திற்கு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று. ஹல்லேலூயா. காயின் சம்பவம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இன்னைக்கு மதியானம் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடாம வாசித்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா இந்த நேரம் நீங்க வசனத்தை கேட்கிற நேரம், வசனத்தை படிக்கிற நேரம் இல்ல. உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் உங்களை பைபிளை திறந்து கவனிக்க சொல்றேன். ஹல்லேலூயா. அதனால கவனிங்க. இந்த பாபிலோனின் ஆவி தேவ சமூகத்தில் உங்களை உட்கார விடாமல் அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? எனவே காயின் தேவ சன்னிதானத்தை விட்டு என்ன செய்தானா? புறப்பட்டு போயிட்டான், வேற ஒரு ஊருக்கு போயிட்டான். போய் என்ன செய்தானா? ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்திலே குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்திற்கு தன் குமாரனாகிய ஏனாக்குடைய பெயரை இட்டான். என்ன கட்டினானா? சரி, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய ஒரு ஆவரேஜான ஒரு ஆசை என்ன? நல்லா படிச்சிடணும், படிச்சு நல்ல உயர்ந்த பொசிஷன்ல இருக்கணும், அப்புறம் நல்ல சம்பாத்தியம் வாங்கணும், அது அந்த பீரியட்ல சக்சஸ். அதற்கப்புறம் ஒரு நல்ல வீட்டை ஒன்று கட்டிவிட வேண்டும் அல்லது வாங்கி விட வேண்டும். அப்புறம் சொல்லுங்க, என்னப்பா, கார் வாங்கிடணும், தனக்கு பிரியமான பைக் வாங்கிடணும், கல்யாணம் பண்ணிடணும், பிள்ளைகளை படிக்க வச்சிடணும், பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்துடணும். ஒரு மனிதனுக்கு உலகத்துல அவன் கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் இல்லையோ, அவன் தேவனை நம்புகிறவனோ நம்புகிறவனா இல்லாமல் போகிறவனோ, எல்லாருக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு ஆசை என்ன? சொல்லுங்க. இதெல்லாம் தான் ரைட்டா? படிச்சு பெரிய ஆளாகி ஒரு வீடை கட்டிடணும். இப்போ ஒரு மனுஷன், இப்போ உங்க குடும்பத்துல ஒருத்தன் நல்லா படிச்சு சம்பாரிச்சு உண்மையா படிச்சு உழைத்து அவனுடைய சொந்த காசுல ஒரு வீடை ஒன்று கட்டிட்டான். இப்போ உங்க சொந்த பந்தங்கள் உங்களை பார்த்து, நீங்க உங்களை என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் உங்களை பார்த்து என்ன சொல்வார்கள்? வெரி குட். கை தட்டுவாங்களா? கத்த மாட்டாங்களா? உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? சூப்பர், சக்சஸ் பண்ணிட்டான். இது நம்மளுக்கு என்னவா இருக்குது? சக்சஸ். ஆமா தானே? வெற்றி பெற்று விட்டேன், செட்டில் ஆயிட்டேன். இப்போ இந்த காயின் என்ன பண்றான்? ஒரு பெரிய பட்டணத்தை கட்டுகிறான். நீங்களாச்சும் வீடு தான் கட்டுறீங்க, காயின் என்ன கட்டினா? பட்டணம்னா எத்தனை வீடு இருக்கும்? சுமார் வீடு இருக்குமா? அத்தனை வீடுகளை கட்டி ஒரு ரோடு மேக் பண்ணி ஒரு பெரிய பட்டணத்தை கட்டி அவன் பெரிய ஆளா இருக்கிறான். இப்போ உலக ஜனங்கள் காயினை பார்த்து கையை தட்டுவாங்களா மாட்டாங்களா? வெரி குட் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்ப காயினுக்கு கெத்து வருமா வராதா?
ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்பதா இங்க மேட்டர். அதை தான் கவனிக்க போறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். இன்னைக்கு உலக ஜனங்களுடைய மென்டாலிட்டி, நம்மளுடைய சபைக்குள்ள இருக்கிறவருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கிறது, இந்த காயினை குறித்து நாம் கவனிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். 17 வாசிக்கலாம். 18 வாசிக்கலாம். ஏனோக்குக்கு ஈராக் பிறந்தான், மெகுயவேலை பெற்றான், மெத்தூசவேலை பெற்றான், மெத்தூசவேல் லாமைக்கு பெற்றான். ஓகே, 20க்கு வந்திருக்க நேரா. ஆதாள் யாபேலை பெற்றாள், அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். யாருக்கு தகப்பனானான்? அந்த யாபால் என்று சொல்லப்படுகிறவன் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் என்னவானானா? அப்போ he is like a manager. அந்த யாபேல், காயினுடைய சந்ததியில வரக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு அந்த திறமை இருந்ததனால் அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்கிறான். மந்தை மேய்க்கிறவர்களுக்கு லீடர், மேனேஜர், ஒரு பெரிய அந்தஸ்து வந்திருக்கா? இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து வந்தால் சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையா? அப்ப காயினுடைய சந்ததிக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய அந்தஸ்து வந்திருக்குதே, அது சந்தோஷமாய் பார்க்க வேண்டிய விஷயம் தானா? நீங்க கவனிக்கிறீங்களா? நான் முன்னாடியே சொன்ன கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயம் தான், ஆனாலும் கொஞ்சம் நீங்க கவனிச்சா மட்டும் தான் புரியும். வீடு கட்டுறது சந்தோஷமா? பொசிஷன் வருவது சந்தோஷமா? சந்தோஷம். தொடர்ந்து வாசிக்கலாம். 21. இப்ப அவனுடைய சகோதரனுடைய பேர் யூபால், அவன் கிண்ணறக்காரர், நாகசுரக்காரர், ஓ மியூசிக்ல லீடர். இப்ப ஒருத்தர் நல்ல மியூசிக்ல பெரிய ஆளாகி கீபோர்ட், கிட்டார், வயலின், தபலா, ட்ரம்ஸ், இன்னும் பியானோ, இன்னும் சகல கீத வாத்தியங்களில் நேர்த்தியான பெரிய ஜாம்பவானா இருக்கிறான் என்றால் உலகம் அவனை போற்றுமா? போற்றாதா? அப்ப அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? காயினின் சந்ததியில் ஒருத்தன் பெரிய மெய்ப்பெண்களுக்கு தகப்பனா இருக்கிறானா, கூடாரவாசிகளுக்கு தகப்பனா, லீடரா, மேனேஜரா இருக்கிறானா. ஒருத்தன் காயின் பெரிய பட்டணங்களை கட்டுகிறவனா இருக்கிறானா. அதுக்கப்புறம் இந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தன் பெரிய ஆளா இருக்கிறானா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஓஹோ ஆஹான்ற மாதிரி கை தட்டுகிறதை போல தெரிகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். சில்லாலும் தூபால் காயினை பெற்றால், அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும், ஆமா, he became a skilled person. இரும்பு வேலை செய்கிறது, பித்தளை வேலை செய்கிறது. அப்போ காயினுடைய சந்ததியினுடைய நாட்களிலே பூமிக்குள்ளே இரும்பை எடுத்திருக்கிறார்கள், பித்தளை எடுத்திருக்கிறார்கள், சகலவிதமான உலோகங்களை பூமிக்குள்ளிருந்து எடுத்திருக்கிறார்கள். அந்த ஞானம் இருந்திருக்கு. அதை எடுத்து எப்படி அதை பொருட்களாக அல்லது நமக்கு தேவையான பொருட்களாக எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்ற அந்த பெரிய ஸ்கில் இருந்திருக்கு, நாலேஜ் இருந்திருக்கு. இப்போ நீங்க யாராச்சும் உங்கள் கூட்டத்தில், உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தன் சயின்டிஸ்ட் ஆயிட்டாங்கன்னா, நாசாவுக்கு போயிட்டு வந்தான், அங்கே அவன் வேலை பார்க்கிறான், கூகுள் கம்பெனில அவன் ஒரு மிகப்பெரிய மேனேஜரா இருக்கிறான் அப்படின்னு உங்களுடைய குடும்பத்தில் யாராவது அல்லது நீங்கள் யாராவது இருந்தால் சந்தோஷமான விஷயமா? எப்படிப்பட்ட விஷயம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் யூதா எழுதின நிருபத்தில் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். நீ காயினை போலவும் அவனுடைய வழிகளில் நடந்ததை போலவும் நீ என்ன செய்யாத? நடக்காத. ஹல்லேலூயா. காயினை போல அவனுடைய வழிகளில் என்ன செய்யாதீங்க? நடக்காது. காயினும் காயினுடைய வழிகளில் வந்த அவனுடைய சந்ததியார் யாவரும் காயினின் வழியை பின்பற்றினார்கள். ஒருத்தன் மேனேஜர், ஒருத்தன் பெரிய பட்டணம் கட்டுறான், ஒருத்தன் பெரிய மியூசிக்ல பெரிய ஆளாகிறான், ஒருத்தன் இரும்பு பித்தளை போன்ற காரியத்தில் பெரிய ஆளாகிறான், ஆசாரியனாகிறான்.
அந்த டாக் கிடைக்குது, மேனேஜர் டாக் கிடைக்குது, பெரிய பெரிய தொழிலதிபன் என்ற டாக் கிடைக்குது, பெரிய பெரிய ஆட்கள் ஆகுகிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ காயினின் வழியை பின்பற்றாதே. எந்த வழியை பின்பற்றாத? கவனிக்கிறீங்களா? ஆபேல் மேய்ப்பனாய் இருந்தான், அவனும் ஒரு தொழில் செய்தான். ஆனால் தேவன் ஆபேலை பார்த்து சொன்னார், இவன் என்னுடைய தீர்க்கதரிசி என்று. ஆனால் இங்கே காயின் அதே போல ஒரு தொழில் செய்கிறான். அவன் சந்தையில் இருக்கிறவங்க ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் பெரிய பெரிய ஆறாகிறாங்க. ஆனால் ஆண்டவர் காயினுடைய சந்ததியை பார்த்து சொல்லுகிறார், don't follow Cain's way. Don't follow Cain's way. காயினுடைய வழியை என்ன செய்யாத? பின்பற்றாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்? அப்ப ஆண்டவர் நீங்க வீடு கட்டுறது ஆண்டவருக்கு பிடிக்கலையா? இல்ல நீங்க மேனேஜர் ஆகி பெரிய பொசிஷன் வருவது ஆண்டவருக்கு பிடிக்கலையா? இல்ல நீங்களோ உங்க பிள்ளைங்களோ டாக்டர் ஆவது ஆண்டவருக்கு பிடிக்கலையா? ஹல்லேலூயா. இது பாபிலோனிய ஆவியினுடைய வேலை. இது யாருடைய வேலை? சொல்லுங்க, யாருடைய வேலை? நான் இன்னொரு சம்பவத்தை காண்பித்து கொடுக்கிறேன், அப்ப இன்னும் உங்களுக்கு புரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 37 38 வாசிங்க. நோவா பேழைக்குள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் ஜனங்கள், நல்ல கவனிங்க, எப்படி இருந்தாங்களா? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் போதும். என்ன பண்ண? 4 காரியம் பண்ணிக்கிறேன். என்னென்ன காரியம் பண்ணாங்களா? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் போதும். இந்த காரியம் சரியா தவறா? இந்த காரியத்தை நீங்களும் நானும் செய்யறது இல்லையா? பெண் கொண்டு பெண் எடுத்து சாப்பிட்டு புசித்து ஜாலியா இருந்து ஊர் சுத்தி என்ஜாய் பண்றோமா இல்லையா? இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோமா இல்லையா? எஸ். ஆனா ஆண்டவர் ஏன் அந்த காரியத்தை வெறுக்கிறார்? ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை வெறுக்கிறார்? ஆண்டவர் சொல்றார், நோவாவின் காலத்தில் இந்த காரியம் நடந்தபடினால்தான் நான் நோவாவின் காலத்தில் ஜனங்களை அழித்தேன். நான் ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து நான் முற்றிலும் அழித்தேன். ஆண்டவர் அப்ப ஏதோ பெரிய காரியத்தை அங்கே கவனித்திருக்கிறார். புசிப்பு குடிப்பு பெண் கொண்டு பெண் எடுக்கிற காரியம் எதை காண்பிக்கிறது என்றால், அது வெறும் புசிக்கிற காரியம், பெண் கொண்டு பெண் எடுக்கிற காரியம் அல்ல. அதற்கு பின்பதாக இந்த பாபிலோனிய ஆவியினுடைய கிரியை இருக்கிறது. காயினுடைய வழியில் வந்தவர்கள் எல்லாம் எல்லாத்திலும் பெரிய ஆண்கள், பெரிய ஜாம்பவான்கள். ஆனால் அதற்கு பின்பு பாபிலோனிய ஆவியினுடைய கிரியை இருக்கிறது. கூர்ந்து கவனிக்க போகிறேன் எப்படி அதை கிரியை செய்கிறது என்று. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காண்பிச்சு கொடுத்துட்டேனா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 9 10 வாசிக்க கேட்கலாம். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர் இடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. 10 பேர் இருக்கிறார்கள். 10 பேரும் கன்னியர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? தேவனால் மீட்கப்பட்டவர்கள். அந்த 10 பேரும் எதை நோக்கி ஓடுகிறார்கள்? யாரை தேட ஓடுகிறார்கள்? கொஞ்சம் பேசுங்க. மணவாளனை தேடி போகிறார்கள். இந்த 10 பேர்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த 10 பேர்ல யாராச்சும் பாவம் செஞ்சாங்களா? இந்த 10 பேர்ல யாராச்சும் அநியாயமான காரியத்தை செய்தார்களா? அவங்க போன காரியம் தவறான காரியமா? சரி, ஓகே. 5 பேர் புத்தி உள்ளவர்கள். இந்த புத்தி இல்லாத 5 பேரை மட்டும் கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த புத்தி இல்லாதவர்கள் ஏதாகிலும் அநியாயமான காரணத்திற்கு போனார்களா? இல்லை. கையில விளக்கு வைத்திருந்தார்களா? இருந்தது. யாரை தேடி போனார்கள்? மணவாளனாகிய இயேசுவை தேடி அவர்கள் போகிறார்கள். ரைட்டா? ஓகே. இப்போ அவர்கள் போய் ஒரு இடத்திலே தங்குகிறார்கள். இரவு தூங்குகிறார்கள். எல்லாருமே என்ன பண்றாங்க? தூங்குறாங்க. புத்தி உள்ளவர்களும் தூங்குறாங்க,
புத்தி இல்லாதவர்களும் தூங்குறாங்க. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? மணவாளன் வந்து விட்டார் என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. அப்பொழுது மணவாளன் வந்து விட்டார் என்று எல்லாரும் விளக்கு ஆன் பண்றாங்க. எல்லாரும் விளக்கு ஆன் ஆயிருச்சா? சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. கரெக்டா தான் சொல்றீங்களா? கரெக்டா தான் சொல்றீங்களா? திருப்பி வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கோங்க. 10 பேருடைய விளக்கும் ஆன் ஆகுது. 10 பேருடைய விளக்கும் என்ன ஆகுது? ஆன் பண்றாங்க. ஆனால் புத்தி இல்லாதவருடைய விளக்கு ஐயோ அணைந்து போகிறதே என்று சொல்லுகிறார்கள். என்ன ஆகுதா? எங்களுடைய தீவெட்டிகள் அணைந்து போகிறதே அப்படின்னா ஆன் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஆனா என்ன ஆயிட்டு இருக்கு? மங்கி எரியுதுன்னு அர்த்தம். எத்தனை பேருடைய இருதயம் மங்கி எரிகிறது? கவனம். ஹல்லேலூயா. மங்கி எரிகிறது. ஐயோ அணைந்து போகிறதே. உங்களுடைய பாத்திரங்கள்ல கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கிறீங்கல்ல, அந்த எண்ணெயை கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. எண்ணெயை கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த புத்தி உள்ளவர்கள் சொல்றாங்க, நான் தர மாட்டேன். அதான் மணவாளன் வந்துட்டாரே, உங்களுக்கு தான் எண்ணெய் இருக்குதே, விளக்குல எண்ணெய் இருக்குதே, நல்லா கொழுந்து விட்டு தானே எரிஞ்சிட்டு இருக்கு, அதான் வந்துட்டாரே, இனிமேல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் தேவைப்படாதே, அந்த எக்ஸ்ட்ரா ஆயில தானே நான் கேட்கிறேன், கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா புத்தி உள்ளவர்களுக்கு தெரியும், மணவாளன் வந்து விட்டார் என்ற செய்தி வந்துருச்சு. ஆனா இன்னும் யார் வரல? செய்தி தான் வந்திருக்கு, ஆனா யார் வரல? செய்தி கேட்ட நாள் முதல் மணவாளன் வர வரைக்கும் விளக்கு எரிய வேண்டும். ஹல்லேலூயா. செய்தி கேட்டுட்டு இருக்கோமா? கர்த்தர் வருகிறாருன்னு, வருவார். அது வரைக்கும் என்ன எரியணும்? வந்துட்டாருன்னு தான் செய்தி வந்துருச்சுல, அது இப்படி ஒரு சீக்கிரமாய் வருகிறார். என்ன வசனம்? இதோ. இதோனா என்ன அர்த்தம்? சீக்கிரமாய் அர்த்தம். இதோ மணவாளன் வந்து விட்டார் சீக்கிரமாய். அப்படின்னா இனிமேல் எக்ஸ்ட்ரா ஆயில் தேவையில்லை என்ற மென்டாலிட்டி இருக்கும். ஆனால் இந்த புத்தி உள்ளவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இதோ என்றால் சீக்கிரம் தான். ஆனால் சீக்கிரம் என்பது எனக்கு சீக்கிரம் அல்ல, அவருக்கு தான் அது சீக்கிரம். என்னுடைய டைம் கால்குலேஷன் படி அல்ல, அவர் வரப்போகிறது அவருடைய டைம் கால்குலேஷன் படி வரப்போகிறார். அப்போ இந்த புத்தி உள்ளவர்கள் சொல்றாங்க, நீங்க வேணா போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே இந்த புத்தி இல்லாதவர்கள் கொஞ்சம் சொல்லிருக்கணும். என்ன சொல்லிருக்கணும்னா, ஐயோ போனா வந்துட்டாருன்னா என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கணும். ஆனா இவங்களுக்கு ஒரு அசட்டை என்னன்னா, வந்துட்டாருன்னு இப்பதானே மெசேஜ் வந்திருக்கு, அவர் இனிமேல் தான் வருவாரு, அதுக்குள்ளேயும் போயிட்டு வந்துடலான்னு சொல்றான். அப்பொழுது இவன் ஓட ஆரம்பிக்கிறார்கள். 5 பேர் என்ன செய்யறாங்க? ஓட. பாபிலோனிய ஆவி உங்களை அலைய விடும். பாபிலோனிய ஆவி உங்களை நிற்க விடாது, உங்களை எப்பயுமே ஓட வைக்கும். சரி, ஓகே. அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் ஓடுகிறார்கள். எதற்கு ஓடுறாங்க? பாவம் செய்ய ஓடுகிறார்களா? அநீதி செய்ய ஓடுகிறார்களா? தீமையான காரியம் செய்ய ஓடுறாங்களா? பழி வாங்குற எண்ணத்துக்காக ஓடுகிறார்களா? பொருளை எடுக்கணும்னு ஓடினாங்களா? எதற்காக ஓடினாங்க? எண்ணெய் வாங்க தானே ஓட. அந்த எண்ணெய் யாருக்கு? ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு தானே எண்ணெய் வாங்க போனாங்க. குட்டா பேடா? குட் திங். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அறியேன். ஹல்லேலூயா. நான் உன்னை அறியேன். நான் திருப்பி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். காயின் பட்டணத்தை கட்டினான். அவனுடைய சந்ததியில ஒருத்தன் பெரிய மேனேஜர், பெரிய ராஜா பொறுப்பு வருகிறது. ஒருத்தன் பெரிய மியூசிக்ல லீடரா வரான். ஒருத்தன் அதுல மிகப்பெரிய ஆசாரியன் என்று சொல்லப்படுகிற பெரிய ஸ்கில்டு ஒர்க்கரா எழும்புறான். ஆனா இவர்களை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, இவன் வழியில நடக்காத, இவனை வெறுக்கிறேன்னு சொல்றாரு. இன்னொரு சம்பவத்தை பார்த்தோம். புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிற சாதாரண காரியத்தை தானே செய்தார்கள். ஆனால் தேவன் சொல்லுது, அவர்களை நான் அழித்தேன். வசனம் சொல்லுது, அவர்களை நான் நிக்கிரகம் பண்ணினேன். என் கோபத்தை மொத்தத்தையும் ஊற்றி நான் அழித்து நான் நாசமாக்கினேன்.
இந்த இடத்துல பார்க்கிறோம், இவர்கள் ஓடின காரியம் நல்ல காரியம். என்ன வாங்க தான் ஓடினாங்க? ஆண்டவர் சந்திக்கிறதுக்காக தான் ஓடினாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அறியேன். ஹல்லேலூயா. இது வரைக்கும் கவனிச்சுட்டு வந்தீங்களா? புரிகிறதா உங்களுக்கு? ஏங்க ஆண்டவர் இப்படி சொல்லணும்? இவங்க யாருமே பாவம் பண்ணலைங்க. நம்ம பார்த்த இந்த லிஸ்ட்ல யாருமே துரோகம் பண்ணலைங்க. நம்ம பார்த்த இந்த லிஸ்ட்ல யாருமே விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணலைங்க. நம்ம பார்த்த இந்த லிஸ்ட்ல நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான பாவ பிடியில போதைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க இல்லைங்க. நல்ல விஷயம் தாங்க பண்ணாங்க. இந்த கிரியைகளை யாராச்சும் உலகத்துல செஞ்சாங்கன்னா எல்லாரும் கிளாப் தாங்க பண்ணுவாங்க. பாருடா, இவன் இப்படி செஞ்சிருக்கிறான், நீயும் அப்படி செய்யடான்னு நம்மளை எக்ஸாம்பிள் தாங்க வைப்பாங்க. ஆனால் கர்த்தரோ, நான் உங்களை அறியேன், நான் உன்னை வெறுக்கிறேன், நான் உங்களை நிக்கிரகம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. வாட் இஸ் த ரீசன்? பாபிலோனிய ஆவி. சொல்லுங்க, இது பாபிலோனிய ஆவியினுடைய கிரியை. எனக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லிக் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம போவோம். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஆழமா போற ரெடியா? பாஸ்டர், இதுவே போர் அடிக்குதுன்றீங்களா? நான் முன்னாடியே சொன்னேன், நான் ப்ரீச் பண்ணல. இன்னைக்கு கொஞ்சம் டீச்சிங் மாதிரி தான் போயிட்டு இருக்குல்ல, நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாபிலோனிய ஆவி ஒரு வேலையை செய்யுமா? என்ன வேலையை செய்யும்னா, எப்பொழுதுமே அதிலும் விசேஷமாக பரிசுத்தவான்களை, யார் பரிசுத்தவான்கள்? நம்ம தான் பரிசுத்தவான்கள். நம்மளை எப்பயுமே பிஸியாகவே வைத்திருக்குமா? என்ன பண்ணுமா? திருப்பி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்லுங்க. பாபிலோனிய ஆவியினுடைய ஒரு நூதனமான கிரியை என்னன்னா, எப்பொழுதுமே உங்களை எப்படி வச்சிருக்கோம்? பிஸியா வச்சிருக்கோம். வச்சிருக்குதா? Are you busy? Yes, I'm very busy. I'm very busy. Hallelujah. ஒரு நூதனமான காரியம் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே கிரியை செய்கிறது. படிக்கணும், நல்லா படிக்கணும், பெருசா படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், வேலைக்கு போகணும், பெரிய பொசிஷனுக்கு போகணும், சாதாரண இடத்திற்கு இல்ல, பெரிய இடத்திற்கு போகணும். படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு தான் உன் வாழ்க்கை, படிப்பு தான் உன் எதிர்காலம். படிக்கிற நேரத்தில் வேற எதையும் கான்சென்ட்ரேட் பண்ணாத. படிப்பு ரொம்ப முக்கியம். பைபிள் ஸ்டடி இன்று மாலை 7 மணிக்கு 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் டான் போஸ்கோ நகரில் பைபிள் வேத பாடம் நடைபெறும். கோச்சிக் திண்டுக்கல்ல இருந்து மெசேஜ் வரும். அப்ப உள்ள இருந்து பாபிலோனிய ஆவியை சொல்லும், அந்த மெசேஜை தூக்கி போடு, படி. இன்றைக்கு 2வது சனிக்கிழமை உபவாச கூட்டம், வந்து தேசத்திற்காக ஜெபியுங்கள். அப்ப பாபிலோனிய ஆவி சொல்லும், தூக்கி போடு, படி. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாள், ஆண்டவருக்கு தெரியாதா? நீ படிக்கிற ஆண்டவருக்கு தெரியாதா? நீ உயர வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியாதா? அப்படின்னு ஆவி உனக்குள்ள இருந்து அந்த பாபிலோனிய ஆவி சொல்லிக்கிட்டே இருக்கும். லிசன், இந்த பாபிலோனிய ஆவி உனக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆண்டவருக்கு தெரியும், நீ உன் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு. Praise the Lord. படிப்பு ரொம்ப முக்கியம் தானே? நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கின உலகம் கை தட்டும் தானே? கொஞ்சம் பேசுங்க ப்ளீஸ். நீங்க ஸ்கில்டு லேபரா வந்த கை தட்டும் தானே? நீங்க பெரிய மேனேஜரா வந்த கை தட்டும் தானே? நீங்க டாக்டரா, இன்ஜினியரா, கலெக்டரா வந்த உலகம் கை தட்டும் தானே? உள்ள இருந்து ஒரு ஆவி சொல்லிக்கிட்டே இருக்கும், படி 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 படி, பிஸியாவே இரு, பிஸியாவே இரு, பிஸியாவே இரு, பிஸியாவே இரு. உங்களுக்கே தெரியாது, நீங்கள் தேவ சந்நிதியை விட்டு விலகி போய் விட்டீர்கள். You are running after the oil. அந்த ஆயிலை தேடி தான் நீங்க போறீங்க, அந்த படிப்பை தேடி தான் போறீங்க. அது குட் திங் மாதிரி தெரியும். But God will say, I don't know you. I don't know you. Hallelujah.
பாபிலோனிய ஆவி உங்களை எப்பயுமே பிஸியா வைக்கும். ஆபேல் கர்த்தருடைய பிள்ளை தானே, அவனும் நல்ல உயர்ந்தவன் தானே, தொழில் அதிபன் தானே, அவன் கிட்ட இல்லாத ஆடு மாடா? ஆண்டவர் ஆபேலை பார்த்து மட்டும் ஏன் என் தீர்க்கதரிசி என்று ஏன் சொன்னார்? ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக பேருக்குள்ள நல்லா உழைக்கணும், கடினமா உழைக்கணும். நம்ம உழைச்சாதான், நான் உழைத்தால் தான் உண்டு, நான் உழைக்கணும், நான் ஓடணும். பிஸி பிஸி பிஸி, காலையில பிஸி, மதியான பிஸி, சாயந்தரம் பிஸி, நைட்டு பிஸி, ஞாயிற்றுக்கிழமை பிஸி, ஆராதனை நேரத்தில் பிஸி, பைபிள் ஸ்டடியில பிஸி. பிஸி பிஸின்னு கூட்டிட்டு போயிட்டு இந்த பாபிலோனிய ஆவி உங்களை தேவ சமூகத்தில் உட்கார விடாது. ஹல்லேலூயா. அந்த ஆவி என்ன சொல்லி தரும்னா, நீ ஆண்டவரை தேடு. எதற்கு தெரியுமா? நீ எதற்கு படிக்கிறியோ அதற்கு என்ன பண்ணு, ஆண்டவரை தேடு. இந்த பாபிலோனிய ஆவி ஒன்று சொல்லி தரும், நீ எதற்கு உழைக்கிறியோ அதற்கு என்ன செய், ஆண்டவரை தேடு. அது ஆண்டவரை தேடுறதுக்குலாம் அனுமதிக்கும் அவ்வப்போது. ஆனா எதுக்கு மட்டும் தெரியுமா அனுமதிக்கும்? நீ என்ன தொழில் பண்றியோ அந்த தொழில் மேன்மை அடைகிறதுக்கு மட்டும் ஆண்டவரை தேடு. படிக்கிறதுக்கு மட்டும் ஆண்டவரை தேடு, உயர்றதுக்கு மட்டும் ஆண்டவரை தேடு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் ஆண்டவரை தேடு. அந்த பலனை மாற்றம் தாரும் ஆண்டவரே, அதை மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் உனக்கு கொடுத்துருவாரு. நீ திரும்ப என்ன பண்ணு, பி பிஸி. இன்னைக்கு இருக்கிற பிஸியோட நாளைக்கு இருக்கிற உங்க பிசினஸ் அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. It won't allow you to sit in the presence of God. It won't allow you to have relationship with God. ஆண்டவரோடு உறவை வைத்துக் கொள்ள தடுக்கும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அந்த அமர்வதற்கு தடுக்கும், தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அது தடுக்கும். இப்போ இந்த ஆவி என்ன செய்து மட்டும் நல்லா கவனிங்க. நீங்க உங்களை ரதம் மாதிரி அது மாத்திரும். குதிரைகள் பூட்டக்கூடிய ரதம் மாதிரி மாற்றி பார்வன் அந்த ரதத்தின் மேல ஏறி அந்த ரதத்தை எப்படி ஓட்டினானோ அது போல இந்த பொல்லாத ஆவி உங்களை ஓட்டும். ஆனா உங்களுக்கு என்ன தெரியுமா, நான் ஒரு குதிரை என்று காமிச்சு கொடுத்துரும், நான் ரதம் எவ்வளவு அழகா இருக்கிறேன்னு காமிச்சு கொடுக்கும், நான் எவ்வளவு பவர்ஃபுல் என்பதை காமிச்சு கொடுக்கும், நான் எவ்வளவு வேகம் உள்ளவன் என்று காமிச்சு கொடுக்கும், நான் எவ்வளவு எல்லாருக்கும் முன்பதை பிரபலமானவன் என்பதை காண்பித்து கொடுக்கும். ஆனா you don't know one thing, the spirit of Babylon is driving you. பாபிலோனிய ஆவி உங்க மேல உட்கார்ந்து ஓட்டிட்டு இருக்கு. புரியலையா? ஹல்லேலூயா. இங்க நிறைய பேர் ஹவுஸ் வைஃப்ஸா இருக்கிறீங்க. உங்களுடைய டைம் டேபிள கொஞ்சம் போட்டு பாருங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு. எப்ப மீட்டிங்க்கு வான்னு கேட்டாலும் பிஸி, எப்ப மீட்டிங்க்கு வான்னு கூப்பிட்டாலும் பிஸி. எனக்கு அந்த ஒர்க் இருக்கு, எனக்கு இந்த அவங்க வந்துட்டாங்க, எனக்கு இந்த சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, எனக்கு இந்த வேலைக்கு நான் போக வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா. டெய்லியுமே நான் என்னைக்கோ ஒரு நாள் நடக்கிறத பத்தி நான் பேசல. டெய்லியுமே இங்க உட்கார்ந்து இருக்கிற நிறைய ஹவுஸ் வைஃப்ஸ் பிசாசு எப்பயுமே பிஸியாகவே வச்சிருக்கிறானா? ஐயோ நீ ரொம்ப டயர்டா இருக்க, பண்ணி தூங்கு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு என்ன பண்ணிக்கலாம், ஜெபம் பண்ணிக்கலாம். எந்திரிச்சு ஜெபம் பண்ணிக்கலாம். எழுப்புற போது ஒருத்தன் உள்ள வருவான். கூட்டிட்டு வர்றது யாரு? அந்த பாபிலோனிய ஆவி கூட்டிட்டு வரும். அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்தேன்க்கா, நான் ஜெபிக்கிற நேரம் வந்துருச்சே அக்கா, ரொம்ப முக்கியமான விஷயம்க்கா, நான் பேசியே ஆகணும்க்கா. சரி, அப்போ உங்க இருதயத்தில் என்ன வரும்? சரி, எப்படியாவது இந்த சகோதரியோடு பேசி நம்ம ஊழியம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? சுவிசேஷம் அறிவிப்போம் அப்படின்னு நினைச்சு போய் உட்காருவீங்க. அப்புறம் உட்காந்து அவன் புருஷன் கதையை பேசி, உங்க புருஷன் கதையை பேசி, அவன் புருஷன் வீட்டு கதையை பேசி, உங்க புருஷன் வீட்டு கதையை பேசி நல்லா சுவிசேஷம் அறிவிப்பீங்க. பாருங்க ஒரு சுவிசேஷம். ஹல்லேலூயா. அப்புறம் ஒருத்தன் சொல்லுவான், இந்த நாடகத்துல உங்க குடும்ப கதை அப்படியே ஓடுது, அந்த அக்கா அந்த நாடகத்துல சூப்பரா அது மாதிரி ஆகணும், அந்த நாடகம் பேர் சொல்லு.
இந்த பாபிலோனிய ஆவி உங்களை எப்பயுமே எப்படி வச்சுக்கும் சொல்லுங்க? பிஸியாவே இருக்கும். ஐயோ, சில பேருக்கு மென்டாலிட்டி இப்படி இருக்கும். காலைல எந்திரிச்சோன்னே சாப்பாடு சமைச்சணும், சாப்பாடு செஞ்சோன்னே அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை விளக்கணும், பாத்திரம் விளக்கணுன்னே கணவனுக்கு சாப்பாடு போட்டணும், கணவனுக்கு சாப்பாடு போட்டணும், அதை எடுத்து வந்து விளக்கணும், அதை எடுத்து விளக்கி முடிச்சோன்னே ஐயோ அந்த இடத்துல வந்து குப்பை இருக்குது, அதை கிளீன் பண்ணி தூக்கி போட்டணும், அதுக்கப்புறம் இந்த பாருங்க இங்க அந்த துணிகள் இருக்குது, அதை துவைக்கணும். 2 மணி ஆச்சு, என்ன டயர்டு. சாப்பிடுவோம், சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஒரு தூக்கத்தை போடுவோம். சாயந்தரம் எழுந்திருப்போம், திருப்பி கணவன் வருவாரு, மனைவி வருவாங்க, கணவன் வருவாரு, பிள்ளைங்க வருவாங்க, அவங்கள சமாளிக்கிறதுக்கு நேரம் போய் 10 மணி ஆகி 11 மணிக்கு ஆண்டவரே என்று ஜெபிக்கலாம்னு முழங்கால் போடுவீங்க. முழங்கால் போடும்போது சேர்ந்து கண்ணு மூடும். பாபிலோனிய ஆவி உங்களை எப்பவுமே எப்படி வச்சிருக்கோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு அப்படித்தானே? சில பேருக்கு வீடு கட்டிடணும், வீடு கட்டிடணும், வாங்கிடணும், வீடு கட்டிடணும், வீடு வாங்கிடணும். காயின் பட்டணங்களை கட்டி வாங்கினான், ஓடிக்கிட்டே இருந்தான். ஐயோ பெரிய ஆளா வந்துடணும், ஐயோ மியூசிக்ல பெரிய ஆளா, மியூசிக்க போடு, மியூசிக்க லேர்ன் பண்ணு. It won't allow you to sit in the presence of God. தேவ சமூகத்தில் உங்களை ஆவி உங்களை உட்கார விடவே விடாது. ஹல்லேலூயா. நான் கடைசியா ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்க, உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். ஈசாக்கு, நல்ல கவனிங்க, விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை அறுத்தான். தொழில் செய்தானா? தொழில் செய்தான். எப்படி தொழில் செய்தான்? ஆண்டவர்கிட்ட கேட்டு. இவன் கைகள் தொழிலை செய்தாலும் இவனுடைய வாயும் இருதயம் தேவனையே நோக்கி இருக்கிறது. Lord, now what I do? இந்த விதையை எடுத்து இந்த வனாந்தரமான இடத்துல விதையை போடு, அந்த விதை 100 மடங்கு பலன் கொடுக்கும். நான் உன் கூட இருந்து நான் காரியத்தை நான் செய்வேன். நீ முழங்கால நின்று நான் அதை நான் வளர்க்குறேன். நீ முழங்கால நில்லு, அதை நான் வெளியே பெரிய ஆச்சரியமான கொண்டு வரேன். நீ முழங்கால நில்லு, நான் அதை பெருக பண்ணுகிறேன். இங்க போய் விதையை விதைக்க ஆண்டவர் சொல்ற மாதிரி விதையை விதைக்கிறான். இங்க போய் முழங்கால நிக்கிறான், இங்க வந்து தண்ணியை ஊத்துறான், இங்க வந்து முழங்கால நிக்கிறான். ஏற்ற காலம் வருது, 100 மடங்கு அறுவடை நடக்குது. 100 மடங்கு அறுவடை நடந்ததை பார்த்த அந்த பெலிஸ்திய தேசத்தினுடைய ராஜா வந்து ஈசாக்கை பார்த்து வந்தனம் செய்து, எனக்கும் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவோம், உங்களை பார்த்தா பயமா இருக்குன்றான். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இல்லைன்னா இந்த தொழிலை என்ன பண்ண முடியாது. ஏன் இவனும் தாங்க தொழில் செஞ்சான். ஆனா ஆண்டவர் ஈசாக்குக்கு இவன் நான் ஒரு பெரிய என்ன சொல்றது, நான் இந்த விவசாயத்தில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிலாம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளல. வேதம் ஈசாக்கை குறித்து என்ன சொல்லுகிறது தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பானவன். என்ன டாக் வருது? கிறிஸ்து இயேசுவுக்கு. நீங்க என்ன தொழில் வேணாலும் பண்ணுங்க, கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பானவர்களா இருக்கிறீங்களா? நீங்க என்ன பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க. Are you leading? Are you led by the Spirit of God? ஆவியானவரால் நடத்தப்படுறீங்களா? நீங்க என்ன படிப்பு வேணாலும் படிங்க, ஆவியானவர் உங்களை நடத்துறாரா? தேவ ஆவியானவர் சொன்னதை தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்களா? தேவ திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் ஓடிட்டு இருக்கிறீங்களா? இல்ல பாபிலோனிய ஆவியினால ஓட்டப்படுகிறீர்களா? புரியுதா உங்களுக்கு? புரிகிறதா? ஹல்லேலூயா. யாக்கோபு மிகப்பெரிய மேய்ப்பன், ஆமா தானே? அவனை மாதிரி யாரும் உலகத்துல ஆடு மேய்ச்சிருக்கவே, கொஞ்சம் பேசுங்க ப்ளீஸ், யாரும் அவனை மாதிரி ஆடு மேய்ச்சிருக்கவே முடியாது, ஆமா தானே? அவன் எப்படி ஆடு மேய்ச்சானா? ஆண்டவரே இந்த ஆடு மெலிஞ்ச ஆடா கொடுத்துட்டேன் என் மாமனா, அதனே என்ன பண்ணணும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இந்த பட்டைகளை உரித்து இந்த மர கிளைகளை கொண்டு வந்து போடு. அப்பொழுது ஆடுகள் தண்ணீர் குடித்தது, பொலிவெடுத்து. அப்பொழுது எப்படிப்பட்ட ஆடுகள் கிடைச்சிச்சான்?
பலமுள்ள ஆடு கிடைச்சான். பலமுள்ள ஆடு கிடைக்க 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 அந்த ஆடுகள் பெருக 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 பெரிய பணக்காரனா மாறுறான். அவங்க மாமனாரோட பெரிய ஆளா மாறுறான். ஆடுகளை வித்து ஒட்டகங்களை வாங்குகிறான், கழுதைகளை வாங்குகிறான், பெரிய பெரிய மாடுகளை வாங்குகிறான், பெரிய பணக்காரனா மாறுறான் இந்த யாக்கோபு. ஹல்லேலூயா. எப்படிங்க இந்த தொழிலை செஞ்சா? தேவ ஆவியின்படி செய்கிறான், தேவ திட்டத்தின்படி இந்த வேலையை செய்கிறான். ஆண்டவர் சொல்லாததான் அவன் செய்யவே இல்லை. ஆனால் இவன் மிகப்பெரிய மேய்க்கிற காரியத்தில் புரட்சியாளன் என்ற பெயரை அவன் வாங்கவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என் தாசன். அவன் பேர் என்ன? அவன் ஆண்டவர் என்னன்னு கூப்பிடுறாரு? இஸ்ரவேலே நீ என் தாசன். ஹல்லேலூயா. நீங்க எப்பயுமே நான் படித்து பெரிய ஆளாக டாக்டர் என்று அழைக்கப்பட விரும்புகிறீர்கள், நான் பெரிய பிசினஸ் மேன் என்று அழைக்கப்பட விரும்புகிறீர்கள், நான் ஒரு பெரிய வேற என்னது பெரிய ஒரு அந்தஸ்தினுடைய பெயரை வைத்து அழைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இது பாபிலோனிய ஆவி. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் தாசன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நான் சொல்லிக்கிட்டே போலாம். தாவீது ஆடு மேய்த்தவன் தான், அதுக்கப்புறம் ஒரு பெரிய போர் வீரன் தான், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ராஜா தான். ஆனால் தாவீது தன்னை ராஜா என்று சொல்லுவதில் அவனுக்கு பிரியமில்லை. அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தாவீதின் குமாரனை என்று இயேசு அழைக்கப்படுகிற அளவுக்கு தாவீதினுடைய பெயரை கர்த்தர் உயர்த்தினார். தாவீதின் திறவுகோலை உடையவர். தாவீது ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் பாருங்க. ஏன் தெரியுமா? பாபிலோனிய ஆவியினால் அவன் நடத்தப்படல. சாலமோன் ராஜாவானதுக்கு அப்புறம் நான் ராஜா என்று காண்பித்தான் தெரியுமா? தன்னை ராஜான்னு காண்பித்தானா? சாலமோனுடைய பிள்ளை நான் தான் ராஜா, வேற எவனும் கிடையாதுன்னு காண்பிச்சானா? தாவீதான் அப்படி காண்பிக்கல. ஏனென்றால் அவன் ஆவியினாலே நடத்தப்பட்டான், பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டான். ஹல்லேலூயா. நீங்க யாருனால நடத்தப்பட்டு இருக்கிறீங்க? நீங்க யாருனால நடத்தப்படுறீங்க? நிறைய சம்பவங்கள் இருக்குது. நெகேமியா அவன் அரண்மனையிலே ஒரு பானபாத்திரக்காரனாக இருந்தான். நான் அரண்மனையில கவர்மெண்ட் ஜாப் வாங்கி இருக்கிறேன், அதுல எந்த பெருமை அவனுக்கு இல்லை. அவனுடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் என் தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே. He was led by the Spirit of God. அந்த வேலையை தூக்கி போறதுக்கு ரெடியா இருந்தான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இந்த பரிசுத்தவான்களை மேன்மைப்படுத்தி பேசுறாரு. தொழில் செய்தாலும் கூட, அவன் பெரிய ஆளா வந்தாலும் கூட ஆண்டவர் ஏன் மேன்மைப்படுத்துறாரு தெரியுமா? அவர்களுக்கு ஈசாக்குக்கு விவசாயத்தின் மேல நோக்கம் இல்ல, தேவ சித்தத்தை செய்யணும் தான் நோக்கம். இஸ்ரவேல் யாக்கோபுக்கு ஆடு மேய்த்து இன்னும் பெரிய பணக்காரனாகணும், இன்னும் பெரிய உலக பணக்காரனாகணும்ன்ற எண்ணம் இல்ல, தேவ சித்தத்தை செய்யணும்னு தான் அவனுக்கு எண்ணம். ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு பெத்தேலுக்கு புறப்பட்டு போ. ஒரு அந்த பொருள் மேல கவனம் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே எப்படி ஆண்டவர் இத்தனை பேரை கூட்டிட்டு அங்க போய் பண்ணணுமா, அந்த பலிபீடத்தை நான் இங்கே போட்டு இங்கே ஆராதிக்கிறேன்னு சொல்லி இருந்திருப்பான். ஆனா அவனுக்கு ஆடு மேட்டர் இல்லை. கூட்டிட்டு போகிற வழியில ஆடு செத்து போனாலும் தேவன் பரலோகத்திலிருந்து பரலோகத்தின் ஆடுகளை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவர். அவனுக்கு அது மேல கவனம் இல்லை. என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னா போய் தான் ஆவேன். எல்லாத்தையும் இழுத்துட்டு போறான் பெத்தேலுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியாவுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. கவர்மெண்ட் ஜாப் அவனுக்கு கிடைச்சிருக்குதான், ஆனா ஆனா அதை தாண்டி அவன் தேவராஜ்யத்தின் மேல கவலைப்பட்டு கொண்டிருந்தான். அதனாலதான் கர்த்தர் நெகேமியாவை உயர்த்தினார். ஆண்டவர் அவரெல்லாம் உயர்த்தினதுனால நெகேமியா இந்த வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டான். அதுக்காக ஆண்டவர் அவனை சும்மா விட்டுட்டாரா? நோ நோ. அவனை இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய கவர்னரா மாத்தினாரு. ஆமென். ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு அர்ப்பணிக்கும் பொழுது you will come out of Babylon. எப்பொழுது தேவ சித்தத்தை மாத்திரம் நான் செய்வேன்னு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களோ, நீங்கள் பாபிலோனிய ஆவியை விட்டு வெளியே வருகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இவ்வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினால் அன்றி போகாது அப்படின்னு இருக்க. அந்த பிசாசுக்கு உபவாசம் ஜெபம் பண்ணா மட்டும்தான் போகும். ஆனா இந்த பிசாசுல இருந்து வெளியே வரணும்னா
அர்ப்பணிக்கணும். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சா மட்டும்தான். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க பிள்ளை, உங்க ஆவியினால நடத்தப்படணும், உங்க சித்தத்தை நான் செய்வேன். நான் இனி பாபிலோனிய ஆவியினால நடத்தப்படக்கூடாது. என்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வாருங்க. யார் ஒருவன் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறானோ தேவன் அவனை உன்னதத்தில் உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீதிமான் கெட்டு போவது இல்லைங்க, நீதிமான் அவமானப்பட்டு போவது இல்லைங்க, நீதிமான் அழிஞ்சு போனதா சரித்திரம் இல்லைங்க, தேவ ஆவியை பெற்றவன் விழுந்து போனதா சரித்திரம் இல்லைங்க. தேவ ஆவியை பெற்றவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள். தேவன் அவர்களை கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் வருவார். கர்த்தர் வரும்பொழுது வா உண்மையும் உத்தமம் உள்ள என் ஊழியக்காரனை என்று கர்த்தர் உங்களை பார்த்து கரம் விரித்து அழைக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய கிரீடம். ஹல்லேலூயா. நீங்க இங்க தொழில் செய்து இன்டர்நேஷனல் பிசினஸ் செய்தாலும் தேவன் அதை கவனிக்க போறது இல்லை. யுக யுகமாய் தேவனோடு வாழப்போகிற நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே, அவர் எனக்கு என்ன பலன் கொண்டு வருகிறார் என்பதில் உங்க கவனம் திரும்பட்டும். இன்றைக்கு அவர் என்ன பலன் எனக்கு கொண்டு வர போகிறார் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே திரும்பிடுவதாக. இந்த பூமியில அழிந்து போகிற பூமியில நீங்கள் சாதிக்கிறதுனால தேவன் ஒரு நாளும் மகிமைப்பட போவது இல்லை. ஆனால் நீங்கள் தேவ சித்தம் செய்தீர்கள் என்றால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நீங்க உலகத்தினால கனம் பண்ணப்பட வேண்டும் என்று நினைத்தால் நீங்க பாபிலோனிய கண்ட்ரோல்குள்ளேயே இருங்க, பிரச்சனையே இல்லை. சரிங்களா? ஆனா ஒரு நாள் இந்த ஆவி உங்களை ஓட வச்சிரும். கரெக்டா வருக வரும்போது உங்களை ஓட வச்சிரும். உங்களுக்கு தெரியாது, நான் கரெக்டா தான் போயிட்டு இருப்பேன் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது, அது உங்களை ஓட்டி தள்ளிடும். ஆனால் கர்த்தருக்குள் நிற்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லுவா, இந்த புத்தி உள்ளவர்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனுக்குள் இருந்து 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 வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார்கள். ஆவியானவர் ஒன்று சொல்லிக் கொடுத்தார், பிரியமான என் ஸ்திரீகளை கன்னிகளே, நீங்கள் புறப்பட்டு போகும்பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிலை எடுத்துட்டு போங்க. இந்த அறிவுரை யார் சொல்லியிருக்க முடியும்? யார் சொல்லிருக்க முடியும்? ஆவியானவர் கூட ஒருவேளை நீங்க இல்லைன்னா இந்த வெளிப்பாடு கிடைக்காது. இந்த வெளிப்பாடு இல்லைன்னா அவர் வரும்பொழுது கைவிடப்பட்டுருவோம். ஆவியானவரோடு இருந்து பாருங்கள், வெளிப்பாடு தருவார். வெளிப்பாடின்படி நடக்க ஆரம்பிங்கள். கர்த்தர் வருவார், உங்களை அழைத்துக் கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஐம் சாரி, நீங்க எல்லாரும் எழுந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இனிமேல் நான் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எழுந்து நில்லுங்க. போதும். இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பாபிலோனிய ஆவியினால் ஓட்டப்பட்டு கொண்டிருந்தேன் என்பது இன்னைக்கு தான் எனக்கு புரியுது. நான் மாற வேண்டும். அவங்க மட்டும் எந்திரிச்சு நின்னுங்க. போதும். ஐ டோன்ட் வாண்ட் எவ்ரிஒன் டு ஸ்டாண்ட். எந்திரிச்சு நிக்கிறவங்க அர்ப்பணிங்க. இந்த ஆவியிலிருந்து விடுதலை ஆகணும்னா ஒன்னே ஒண்ணுதான், அர்ப்பணிப்பு. அர்ப்பணிச்சா மட்டும்தான் போகும். ஆபிரகாம் பாபிலோனில குடியிருந்தான். ஊர் என்ற கல்தேயர் பட்டணமாகிய பாபிலோனில குடியிருந்தான். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. இந்த தேவ சத்தத்திற்கு ஆபிரகாம் அர்ப்பணித்தான். என்றைக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தானோ அன்றைக்கு பாபிலோனிய பிடியிலிருந்து ஆபிரகாம் விடுதலையாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இதுதான் தேவ ரகசியம். இந்த ஆவியிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா, இந்த பாபிலோனிய ஆவியிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா, ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிந்து உங்களை அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில பேரை பார்த்து கேட்கிறாரு, உன்னை எத்தனையோ முறை என் சித்தத்தை செய்ய நான் கூப்பிட்டுருக்கிறேன்,
அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அதை பண்ணிட்டு வந்துடுறேன், இதை பண்ணிட்டு வந்துடுறேன். எப்பதான் மகளை என் வேலையை நீ செய்ய போற? எப்பதான் மகனை என் சித்தத்தை செய்ய போற? நீ எப்பயுமே பிஸியா இருக்கணும்னு நினைக்கிறியே. உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப நாளா உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். I'm waiting for you for a long time. ரொம்ப நாளா நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன். நீ பிஸி 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 பிஸின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறப்பா. நீ வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து பார். சில காரியங்களை நானே உனக்கு கையில வந்து கொடுப்பேன். ஆனா நீயோ அதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற. Why are you chasing after? Why are you running after it? Why don't you sit in my presence? என் சமூகத்தில் ஏன் உட்கார மாட்டேங்கிற? Thank you Jesus. ஆண்டவர்ட்ட கேளு, ஆண்டவர்ட்ட கேளு. அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. இது அர்ப்பணிக்கிற நேரம், அர்ப்பணிக்கிற நேரம், அர்ப்பணிக்கிற நேரம். Thank you Jesus. படிப்பு ரொம்ப முக்கியம் தான் மகளே, படிப்பு ரொம்ப முக்கியம் தான் மகனே. அதை விட நான் உனக்கு முக்கியம் இல்லையா? படிப்பு மூலியமா நீ பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறத விட நான் உன்னோடு கூட இருந்து படிப்பு சொல்லித்தரேன் பாரு, அதுதான்ப்பா உனக்கு முக்கியம். அதுதான் உனக்கு முக்கியம். என் சித்தத்தோடு நீ படிக்கிற பாரு, அதுதான் உனக்கு முக்கியம். தேவ பிரசன்னத்தோடு படிக்கிற பாரு, அதுதான் முக்கியம். தேவ ஆவியில நடத்தப்பட்டு நீ ஒரு வழியில போற பாரு, அதுதான் முக்கியம். உனக்கே தெரியல, நீ பாபிலோன் ஆவியில பிடிபட்டிருக்கிறியே, உனக்கு தெரிய மாட்டேங்குதே. இன்னைக்கு அநேக பேர் நான் ஓடணும்னு நினைச்சேன், இந்த எனக்கு பலவீனம் ஆயிருச்சு. இதோ ஓடணும்னு நினைச்சேன், ஏதோ வயசாயிருச்சு. இனிமேல் என்னத்த ஓட போறேன்? நானும் எவ்வளவுதான் மகளை நான் காத்துக்கிட்டே இருப்பேன் உனக்காக. இன்னும் எவ்வளவுதான் மகனை உனக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன். எப்பொழுது என்னுடைய சித்தத்தை செய்ய போகிறாய் என்று தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார். கண்களை மூடி அப்படி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாமா? Thank you Jesus. Hallelujah. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உமக்காகத்தான். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. Thank you Jesus. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அழைத்ததை நாங்கள் மறப்போமோ? தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம். பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் சாத்தானுடைய மூலியமாய் கிரியை செய்கிறது என்பதை நாங்கள் உணராமல் புரியாமல் இருந்தோம். ஆனால் அதை உணரவும் புரியவும் வைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாவற்றிலும் ஆவியிலே ஆராய்ந்து பார்க்க கிருபைகளை தாரும். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க கிருபை தாரும். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஆவிகளும் கிரியை செய்து கொண்டு நூதனமான முறையில் விழத்தள்ளும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு நேரத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒருவரும் கெட்டுப்போவது தெய்வ சித்தம் இல்லை. ஆகவே நாங்களும் கெட்டு போகாதபடி ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்வதற்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய உபதேசங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. அதை நாங்கள் பிடித்து கொண்டு கர்த்தருக்காக வாழ, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற, ஆண்டவரே, இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்த வேலைகளிலும் கூட நாங்கள் உண்மையாக இருந்து அதிலையும் தேவ சித்தம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உழைப்புக்கு ஏற்ற காரியங்களை கொடுத்தாலும்
ஆண்டவரே, என்னென்ன வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அதில் முழு கவனம் வைக்காதபடி கர்த்தரை நோக்கி பார்க்கிற கிருபைகள் எங்களுக்கு தார். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. வந்திருக்கிற யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு நீங்க ஒப்பு கொடுக்காதபடி, கர்த்தாவே, ஆபிரகாமை தெரிந்து கொண்டது போல, ஈசாக்கை தெரிந்து கொண்டது போல, யாக்கோப்பை தெரிந்து கொண்டது போல உங்களுடைய பிள்ளைகளா இருக்க எங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி ஓட கிருபை தார். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் பரவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.